சர்வதேச கைக்கூலியா ஐயா? நான் தினக்கூலி. நீங்கள் கேட்ட எல்லா ஆதாரமும் அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணீங்க, நாங்கள் வீடியோ போட்டு எதுக்கு 3 நாள் உட்காந்துருக்கோம்னா சும்மாலாம் கிடையாது. தம்பி எங்கெங்கெல்லாம் ஓடுறாரு, யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறாரு, யாரெல்லாம் தம்பியை காண்டாக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது, என்ன பண்ண போகிறான், யார்கிட்ட ஐடியா கேட்குறீங்க, யார் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்போ வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் யாரை சந்திச்சிங்க, யார்கிட்டலாம் ஃபோனில் பேசுனீங்க, இது வெளியில் வந்த உடனே அடுத்த நாள் அலறி அடித்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். பெருந்துறை ஆர்டி ஆஃபீஸ்க்கு ஒரு குரூப் ஓடுது. சார், இப்போ ஒரு ஆம்புலன்ஸாக அந்த முதல் ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸோட நிலைமையை சொல்லிடுவோம். TN07D0003 அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் 31 வருஷம் அந்த ஆம்புலன்ஸோட வயசு. 15 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்கிராப்ல போடப்பட்ட ஒன்று. அது பல ஆக்ட் கீழே இல்லீகல் ரன் வித்தவுட் எஃப்சி ஜோம்பி ஆம்புலன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுது. ரிஸ்க் லெவல் ஹை அப்படின்னு சொல்லி ஃபேக் இன்சூரன்ஸ் நம்பர், அது எந்தெந்த ஆக்டுக்கு கீழே இதெல்லாம் குற்றம் அப்படிங்கிறது. ஹாஸ்பிட்டல் லேண்டரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஃபேக் இன்சூரன்ஸ், பேப்பர் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல். இதுவும் ரிஸ்க் லெவல் ஹை அப்படின்னு. TN562808 இந்த ஆம்புலன்ஸை தான் தற்பொழுது சரி செய்திருக்காங்க. பெருந்துறையில் போய் ஒரு ஸ்கிராப்ல எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இந்த மீன் எல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் பேக் டாக்குமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. TN12M8982 ஆம்புலன்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆர்சி. அது வெறும் 25,000க்கு இரும்பு கடையிலிருந்து வாங்கப்பட்டது. இது எல்லாமே போலின்னு எடுத்து வச்சுட்டு தான் நம்ம போட்டோம். அப்ப போலின்னே நீங்க அதை சரி மறைக்கிறதுக்கு பண்ணி என்ன பண்றீங்கன்றதை நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஓடுறீங்க, அங்க ஓடுறீங்க, ஆர்டி ஆஃபீஸ்க்கு ஓடுறீங்க, அவனை பாக்குறீங்க, ஏஜென்ட்டை பாக்குறீங்க, அவன் முடியாதுன்றான், அவனுக்கு அமௌண்ட் அடிச்சு விடுறீங்க, எல்லா டீடைல் இருக்கு. இந்த பேசிக் மெடிசின்ஸ் இல்லாத காரணத்தால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலே நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பீரியா வீங்க குவாலிட்டின்னு சொல்லி நிறைய பேர் கலந்து இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. இந்த ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டா, எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டா குண்டி தடிச்சிருந்தான். இது எவ்வளோ பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் தெரியுமா? உன்னால பண்ண முடியல, பாலா செய்யறான், ஏன்டா தடுக்கிற, பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேள்வி, மக்களுடைய கேள்வி. நீ செய்யற இல்ல, அதுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வருது இல்ல, அது ஒருத்தன் கொடுக்குறான்ல, அவன் 100 பேர் தாலி அடிக்கிறான். அப்ப 100 பேர் தாலி எடுத்து அதில் அவன் 80 பேர் காசை அடிச்சுட்டு 20% காசை ஒன்றை கொடுத்து நீ 10% அதை செஞ்சு இந்த 10 பேரை வாழ வைக்கிறதுக்கு 100 பேர் அங்கே சாகுறானே. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பாலா வச்சு பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில், அது அரசியல் அறுவடையாக இருக்கலாம். இதை தான் நம்ம அந்நிய கைகூலின்னு நம்ம சொன்னது காரணம். அது பாதி கிணற தாண்டிருச்சுன்றது தான் இப்போ பாலா கொடுத்துருக்க பதிலில் இருந்தே அறிவாளிகள் கண்டுகொள்வார்கள். மக்கள் பார்த்துக்குவாங்க. இதைத்தானே நான் சொன்னேன் சர்வதேச கைகூலின்னு. மக்கள் பார்த்துவாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு இப்போ நம்மகிட்ட சவால் விடுறாப்புல இல்லை, நம்மகிட்ட மீன்ஸ் நம்ம வீடியோ போட்டோம். இதை தான் அரசாங்கத்துக்கு செய்வாங்கன்றது தான் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். அதாவது அந்த ஆங்கிளில் தான் நான் சொன்னேன், புரியுதா? இதுதான் நேபாளில் நடந்துச்சு, நான் கோட் பண்ணுறேன், புரியுதா அவருக்கு? உதவி அப்படின்றது இன்னைக்கு நான் சொல்கிறேன், பாலாவை நான் பாராட்டுறேன். பாலாவுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்க மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்ட் என்னன்னா, உதவின்றது எல்லாராலையும் செய்ய முடியாது. இது வந்து நேச்சுரலாக வர்ற கேரக்டர். இதை தூக்குறாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், புரியுதா? இதை வைத்து தான் பெரிய சதிவலைகள் பின்னப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாலாவோட இதில் என்ன சொன்னா, யார்கிட்டையும் காசு வாங்கலை, நானாக தான் செலவு பண்ணுறேன்னார்ல. ஏன்னா அதுக்கும் ஆடி ஆதாரம் இருக்குது. இவரை வந்து ஒரு சேனலில் கூப்பிடுறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சேனலோட அக்ரிமெண்ட்டில் இருக்கார் இவர். அப்போ பாலா ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோவில் போடல, நான் வந்து இன்ஸ்டாவில் மட்டும்தான் போடுறேன். அவர் யூடியூப்பில் போட முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட்டில் இருக்கார். அதை போட்டு அவருடைய ப்ரொமோஷன், வீடியோ கேமராமேன் அனுப்புறது, கார் அனுப்புறது, ஆள் செட்டப் பண்ணுறது, பணம் கொடுக்குறது பூரா யார்? அந்த நிறுவனம். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம சேனலில் வந்து பிரதமர் மோடி அவர்களில் இருந்து, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து, முதல்வர் மு.க. ஸ்டாலின்லேருந்து, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களிலிருந்து, அன்புமணி, சீமான், அண்ணாமலை, டிடிவி, ஓபிஎஸ், அனைத்து அரசியல் தலைவர்கள் குறித்தும் இருக்கக்கூடிய விமர்சனங்களை, இன்றைய வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் குறித்து கூட விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம். சந்தேகத்தின் அடிப்படையில் சில கேள்விகளையும் வைப்பது உண்டு. அதற்கான உரிமைகள் நமக்கு இருக்கும்போது, KPY பாலா ஒரு எளிமைய குடும்பத்திலிருந்து வந்து உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய KPY பாலா குறித்து பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிறது. பொதுமக்கள்கிட்டையும் டிவைடர் ஒப்பீனியனாக இருக்குது. என்ன காரணம்னு ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட வச்சபோது, அதற்கு ஒரு பதில் நீங்கள் கொடுத்த போது, அதை வெளியிட்ட போது பொதுமக்களின் கருத்துக்களாக பல வந்திருக்கு. KPY பாலாவும் இது சார்ந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறார். இப்போ பொதுமக்கள் ஒரு வார்த்தை நம்மளை கேட்டதற்கும் KPY பாலா கேட்டதற்கும் நாம் விளக்கம் தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் உள்பட நாமும் சொல்லணும். முதல்ல பாலா வெளியிட்ட வீடியோவை பார்த்தீர்களா? பார்த்தேன். எப்படி பார்க்காம இருப்போம்? இப்போ நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம், அதற்கு அவர் ஒரு பதில் வீடியோ போட்டிருக்கு. பதில்ன்ற பேரில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது இருக்கட்டும். இதை பற்றி அதுக்கு ஆதாரங்கள் இதெல்லாம் கேட்கலாம். இதில் முதல்ல வந்து இதை எப்படின்னா, முதல்ல பிரிக்கணும். இதை புரியுதா உங்களுக்கு?
பிரிக்கணும்னா அந்த காலத்தில் அரிசி வாங்கிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், முதல்ல அரிசியை வந்து கழுவுவாங்க. கழுவிட்டு அதில் கல் இருக்கும், அதெல்லாம் புறக்கி போட்டு அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணுவாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லாம் இப்போ நிறையா இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த விவகாரத்தை நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணணும். முதல் ஃபில்டர் அப்படின்னா மிகப்பெரிய அறிவுஜீவிகள், அறிவாளிகள், அவர்கள்லாம் இந்த இதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய டாப் எண்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த தொழில் தொடர்பாக மீடியா தொழில், சினிமா தொழில் தாண்டி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அந்த மாதிரி அறிவு சார்ந்தவர்கள், புகழ் சார்ந்தவர்கள்லாம் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்று, இந்த நான் சொல்கிற பார்த்துருக்க மாட்டாங்க மீன்ஸ் வந்து இந்த தொழிலில் இருக்கவங்கள தவிர பார்த்துருக்க மாட்டாங்க, அவரை ஒதுக்கி வச்சுக்குவோம். அதற்கப்புறம் நல்ல அறிவு சார்ந்த படித்த ஏன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் பார்த்துருப்பாங்க, பலரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பார்த்தவங்களுக்கும் தெரியும்னா நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. புரியுதா? ஒரு நபரோட ஆட்டிடியூட் என்ன, எதுக்காக ஒரு விஷயத்துக்கு வராருன்னு பார்த்த உடனே, கொண்டையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. இது இந்த கொண்டை மண்டை எப்படி இருக்குன்றத குறிப்பாக நம் தமிழ்நாட்டுக்காரர்கள், அதாவது இந்தியாவிலே கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ்நாடு அதில் பயங்கர ஷார்ப். தமிழ்நாடு மக்களும் தமிழக மக்களும் நம்ம தமிழை பயங்கர ஷார்ப். ரைட்டா? அதில் வந்து இப்படி கூட்டி கழிச்சு அப்புறம் வேலையை பார்த்துருவீங்க, வேலை வெட்டி கிடையாது, ஏதாவது யூடியூப்பில் உட்காந்து இதில் சோசியல் மீடியாவில் என்ன தேவையான பேசிகிட்டு இருப்பாங்கன்ற குரூப்பு, இவர்கள் எல்லாம் வந்து அவர்கள்லாம் அவரவர்கள் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற ஆட்கள், படித்து கொண்டிருப்பவர்கள், சீரியஸாக லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவங்க, சீரியஸாக வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவங்க, ஃபேமிலியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவங்கலாம் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குனீங்கன்னா ஒரு 60% பேர் என்கேஜாக இருக்கவங்க, அறிவுசார் மக்கள் எல்லாமே இது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இதை நம்ம சொல்லி இந்த நபர் இப்படி, என்னோடய ஆட்டிடியூட் இப்படின்றதெல்லாம் இது பண்ணல. ரைட்டா? இது முடிஞ்சிடுச்சா? மீதி உள்ளவர்கள் இருக்காங்கல்ல, மீதி உள்ள சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க, இதை வைத்து வீடியோ போடணும் அப்படின்றதா அது சார்ந்தவர்கள், அதை இப்போ பொழுதுபோக்காக பார்ப்பவங்க, மனம் நொந்து போய் உட்கார்ந்துருக்கவங்க, முழுவதுமாக பார்க்காமல் அரைகுறையாக பார்ப்போம், பொழுதுபோக இப்படி வந்து ஒரு குரூப் இருக்குது. இவர்கள்லாம் இருப்பார்கள். அவர்களே நம்ம தப்பு சொல்லலை. அதில் ஒரு சின்ன ஃபில்ட்ரு தான் இந்த பாலாவோட விவகாரத்தை பார்த்துருக்காங்க. இது வைரல் ஆகி கிட்டத்தட்ட இப்போ நம்ம போட்ட இந்த சேனலில் மட்டும் 22 லட்சமோ ஏதோ போயிருக்கு. 50 லட்சத்துக்கு மேலே எல்லாம் இல்லை போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு 40 லட்சம் அப்படின்னா இப்போ அறம்நாடு தொடர்பானதுலேயே 1 கோடி கிட்டத்தட்ட நெருக்கமாக போயிருக்கு. அதற்கப்புறம் வந்து இதை பற்றி விவகாரங்கள் நம்ம இதை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுல இந்த விவகாரத்தை பற்றி போட்டவங்க பாசிட்டிவாக போட்டோம், நெகட்டிவாக போட்டதில் ஒரு 1 கோடி வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு கண்டென்ட்டாக மாறி இருக்கு. சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய, நம்ம சொன்னது சரி அப்படின்றதுக்கு இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதில் மனிதர்களை திரட்டுவது தான் நோக்கம். அது பாலா செஞ்சாப்புல, பாலாவுக்கு அந்த மோட்டிவ் இருக்குது. பாலா வந்து திட்டம் போட்டு கிராமத்துலேருந்து ஒரு பாவி பையன் கிளம்பி வந்து நம்ம எப்படியாவது இதுக்குள்ளே பூந்து மக்களை எல்லாம் ஈர்த்து இவர்களை வச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும், சமூக மாற்றத்தை கொண்டு வரணும்லாம் பாலா கிளம்பி வரல. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு விஷயத்தை, நான் வந்து விமர்சனம் பண்ணுறவர்களும் சரி, அதை பற்றிலாம் நமக்கு இதே கிடையாது. நீ பண்ணுறது தான் ஜனநாயகம். நல்லதோ கெட்டதோ எல்லாமே உங்கள் உரிமை. நீங்கள் பேசணும் பேசக்கூடாதுன்னு யாரையும் நல்லதோ கெட்டதும் தடுக்க முடியாது. அதெல்லாம் இல்லை. ஒரு விஷயத்தை முழுதாக நம்ம ஏற்கனவே பெரியாரை கோட் பண்ணி சொல்லியிருந்தோம். சில பேருக்கு பெரியார் பிடிக்காதவங்க இருப்பாங்க. சரி, அதையும் நம்ம சொல்லுவோம். நீ ஆராய்ந்து பார், முதல்ல நம்ம என்ன போட்டிருக்கோன்னு முழுசாக பார் அப்படின்றது ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் அறிவு கேட்டவே யோசிச்சு போடு. அதுக்கப்புறம் நீ கேம் ஆடுறது, நீ பொழைப்புக்காக பண்ணுறதெல்லாம் வேறு. அவர்களை பற்றி நம்ம கவலையே பண்ணல, அவர்களை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் பார்க்கணும். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாலா வந்து இந்த மாதிரி நோக்கத்தோடு வந்திருக்கான். அந்த பையன், இந்த பையன் ஒரு படத்தில் நடித்து ஹீரோ ஆகிட்டான், ஐயோ இவன் வளர்ந்துருவான் அப்படின்ற அளவுக்கு என் வீட்லேயும் எந்த ஹீரோவும் கிடையாது. நான் அப்படி ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ண போகிறதும் கிடையாது. இல்லை இது தொடர்பான ஆட்களை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. சரி, அந்த ஃபீல்டில் அந்த ஒரு புதுசாக 4 ஹீரோ வர்றதுல இந்த பையனும் வந்துட்டான்னா நமக்கு அப்படி ஒரு போட்டியாக அப்படி எதுவுமே இல்லை. அந்த படத்தை பற்றி நம்ம அன்னைக்கு விமர்சனம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பாலா நல்லா நடிச்சிருக்காப்புல, அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. அந்த படம் நல்லா ஓடி தம்பி சந்தோஷமாக இருந்தார். இந்த தம்பி வந்து சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய, இந்த சமூகத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலை
செய்யக்கூடிய அளவுக்கு பல சில கார்ப்பரேட்டுகள்னு வச்சுங்க, அது களவாணின்னு வச்சுங்க, இல்லை ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு பெரிய ஒரு கூட்டம் பாலாவை பயன்படுத்தி அதை அறுவடை செய்வதற்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பாலா வச்சு பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில், அது அரசியல் அறுவடையாக இருக்கலாம். இதை தான் நம்ம அந்நிய கைகூலின்னு நம்ம சொன்னது காரணம் அதுதான். பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது பாதி கிணற தாண்டிருச்சுன்றது தான் இப்போ பாலா கொடுத்துருக்க பதிலிருந்தே அறிவாளிகள் கண்டுகொள்வார்கள். ஓகே, எப்போவுமே ஒரு ஆக்ஷனை யாரை பார்த்தாலும் கும்புறது, கையில் விழுகிறது, காலில் விழுகிறது அப்படின்ற பாலா என்ன பாடி லாங்குவேஜில் போட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் அவர் வரிக்கு வரி நம்ம பதில் சொல்லனாலும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் பார்த்துக்குவாங்க. இதைத்தானே நான் சொன்னேன் சர்வதேச கைக்கூலின்னு. மக்கள் பார்த்துவாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் போலி ஆம்புலன்ஸ் ஓட்டுவீங்க, இன்சூரன்ஸ் கட்ட மாட்டீங்க, காலாவதியான இரும்பு கடையிலேருந்து 20,000 ரூபாய்க்கு ஆம்புலன்ஸை வாங்கி அதை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுவீங்க. இதை பற்றி கேட்டால் மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு இப்போ நம்மகிட்ட சவால் விடுறாப்புல. இல்லை நம்மகிட்ட மீன்ஸ் நம்ம வீடியோ போட்டோன்ட்டேன். இதை தான் அரசாங்கத்துக்கு செய்வாங்கன்றது தான் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். அதாவது அந்த ஆங்கிளில் தான் நான் சொன்னேன். புரியுதா? இதுதான் நேபாளில் நடந்துச்சு. நான் கோட் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? முதல்ல வந்து மிரட்டி இது பண்ணுறது, அமைதியாக மிரட்டுறது, அமைதியாக ஆட்கள் யாழ் பார்த்துக்குவாயான்னு என்ன அர்த்தம்? நான் இல்லைங்க, யாழ் செய்கிறதெல்லாம் நீ. இப்போ தம்பி இப்பயும் நான் சொல்கிறேன், தம்பி வந்து ஏமாளி தான் இன்றைக்கி வரைக்கும். தம்பியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு அத்லெட் இருக்கான். இந்த வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் பாக்ஸர்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப அந்நிய கைகூலி கூட விட்டுருங்க. நீங்கள் தாய்லாண்டில், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸில் அந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட் பாக்ஸர்ஸ் இருப்பாங்க. அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த மாஃபியாக்கள் எப்படி செலக்ட் பண்ணுவான்னா, ஒருத்தனை உருவாக்க மாட்டான். ஏன் அவன் பையனே உருவாக்கலாம்ல பாக்ஸராக? உருவாக்க முடியாது, ஒருத்தனை உருவாக்கவே முடியாது. உதவி அப்படின்றது இன்றைக்கி நான் சொல்கிறேன், பாலாவை நான் பாராட்டுறதுக்கு, பாலாவுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்க மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்ட் என்னென்னா, உதவின்றது எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் அந்த மனசு வராது. கோடிக்கணக்கில் வச்சுருப்பான், 5 பைசா ஈயாதவனு இருப்பான். அதே மாதிரி ஏழையாக பாலா மாதிரி பரம ஏழையாக இருப்பான், இருக்கிறது பூரா வாரி கொடுத்துருவான். இது வந்து நேச்சுரலாக வர்ற கேரக்டரு. இதை தூக்குறாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். புரியுதா? இதை வைத்து தான் பெரிய சதிவலைகள் பின்னப்படுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான ஆதாரத்தை தான் இப்போ அடுத்தடுத்து நான் போட போகிறேன். நீங்கள் கேட்ட எல்லா ஆதாரமும், ஆம்புலன்ஸ் நம்ம சொன்னல 20,000 வாங்கினேன், கலா போட்டது, அதுக்கப்புறம் நேற்று என்ன பண்ணீங்க, நாங்கள் வீடியோ போட்டு எதுக்கு 3 நாள் உட்காந்துருக்கோன்னா சும்மாலாம் கிடையாது. தம்பி எங்கெங்கெல்லாம் ஓடுறாரு, யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறாரு, யாரெல்லாம் தம்பியை காண்டாக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது, என்ன பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, எங்கே ஓடுறீங்க, யாரை பார்க்குறீங்க, யார்கிட்ட ஐடியா கேட்குறீங்க, யார் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்போ வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் யாரை சந்திச்சிங்க, யார்கிட்டலாம் ஃபோனில் பேசுனீங்க, தேவைப்பட்டால் அதையும் வெளியிடலாம். விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அது தேவையில்லாத விஷயம், அது பர்சனல். ஏன்னா நம்ம தம்பியை அட்டாக் பண்ணுறக்கோ டார்கெட் பண்ணி ஒரு அழிச்சு விடணுன்றதே கிடையாது. அதனால தான் நம்ம அதுக்குள்ளே போகல. ரைட்டா? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆதாரம் இவர் கேட்ட ஆதாரம் மட்டும்தான். இதில் கடைசி இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆதாரத்தை பூராமே வரிசையாக படித்து சொல்லணும், வெளியிடணும். ரைட். இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பல சோசியல் சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச்சர்ஸு, இதில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, கவர்ட் நாசிஸ்ட், கவர்ட்னா COVERD இல்லை, கோவர்ட் நாசிஸ்ட் அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. அதை சர்ச் பண்ண முடியாதவங்களுக்கோ இல்லை பார்க்க முடியாதவங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதவங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். பாலாவை லிங்க் பண்ணி இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க, ஹியூமனில் எப்படிலாம் கேரக்டர்ஸ் இருக்கும், அதில் அந்த கவர்ட் நாசிஸ்ட் அப்படின்ற கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவை போடுங்க. நர்சிசிஸ்டுகள் பெரும்பாலும் 3 விஷயங்களால் இயக்கப்படுகிறார்கள்: கட்டுப்பாடு, அங்கீகாரம் மற்றும் குழப்பம். அவர்கள் சொல்வதும் செய்வதும் எல்லாம் இந்த தேவைகளுக்காகவே. அன்பை கட்டுப்பாட்டோடு கலந்து காட்டுவார்கள். கவனத்தை கையாளுதலோடு இணைத்து விடுவார்கள். முதலில் கவர்ச்சி காட்டி நம்பிக்கை பெறுவார்கள். பிறகு விமர்சித்து தள்ளி விடுவார்கள். அல்லது தேவையில்லாமல் டிராமா உருவாக்கி உங்களை உணர்ச்சி பூர்வமாக சமநிலையற்றவராக வைத்து விடுவார்கள். உங்களுடைய நினைவையும் உணர்வுகளையும் முடிவுகளையும் சந்தேகப்படுத்துவார்கள். அதனால் நீங்களே உங்களை சந்தேகப்படுத்த தொடங்குவீர்கள். ஏனெனில் நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் உங்களை கட்டுப்படுத்துவது எளிது. நீங்கள் அவர்களின் கோட்டை விட்டு போனால்
அமைதியால், கோபத்தால், குற்ற உணர்வால் அல்லது நுணுக்கமான விளையாட்டுகளால் தண்டித்து மீண்டும் அவர்களது பிடியில் கொண்டு வந்து விடுவார்கள். கட்டுப்பாடே நர்சிசிஸ்டுகளின் உலகின் அடித்தளம். அதனால்தான் அவர்கள் எப்போதும் தங்களது கதைப்போக்கை உறுதிப்படுத்தி அவர்களது யதார்த்தத்தை ஊட்டும் மக்களோடு சுற்றி வைக்கிறார்கள். சார், இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சொன்ன அந்த கவர்ட் நாசிஸ்ட் வாயில் கூட நுழையலை சார், அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ அது எதுக்கு, இப்போ ஏன் இதை போட சொல்கிறீங்க? இது ஒரு கேரக்டர். இது நம்ம பாலாலாம் இப்படிகளோ இல்லை வேறு நபர்களோ அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இப்படி இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இந்த அசிங்கமாக யூடியூப்பில் போடுறது எப்படி அப்படி இருக்குது, அது வந்து நம்ம அடுத்து பேசுவோம். அது யூஎஸில் இருக்க அந்த இது இதோட செட்டப் என்ன, அதாவது சோசியல் மீடியாவோட செட்டப் என்ன, யூடியூப் எப்படி இயங்குது, அதில் எப்படிலாம் போடுறாங்கன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அப்போ தான், ஏன்னா ஒரு கணக்கு போடும்போது 1+1 2ன்னு தெரிஞ்சால் தான் இதுக்கு வந்து முடிக்க முடியும், அது பாலா மேட்டருக்கு வந்து முடிக்க முடியும். இந்த ஆம்புலன்ஸ்ன்னு சொல்கிறீங்கள, இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே போலின்ற ஃபுல் டேட்டாவை நம்ம ஒரே நாளில் எடுத்துட்டோம். அது எடுத்த அன்னைக்கு என்ன பண்ணுனாங்க? அதான் இந்த டேட்டா வந்து இது வெளியில் வந்த உடனே அடுத்த நாள் அலறி அடித்து ஈரோடு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு, அதை மென்ஷன் பண்ணி சொல்லுவோம், ஈரோடு ஆஃபீஸ் பெருந்துறை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு குரூப் ஓடுது, கரூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு குரூப் ஓடுது. இந்த 8 ஆம்புலன்ஸும் 7 ஆம்புலன்ஸும் எங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோ ஓடுறாங்க. எப்படியாவது மாற்றிடணும். இது வந்து காலாவதி ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய இரும்புக்கு போட்ட ஆம்புலன்ஸை பெயிண்ட் அடித்து போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஆம்புலன்ஸை தொங்கி கொண்டு போய் விட்டுட்டாங்க. இந்த 7 ஆம்புலன்ஸும் உயிரோடு இல்லை, அதில் 4 இல்லை, சும்மா ஃபோட்டோ போஸ்க்காக பண்ணப்பட்டதான். எல்லாமே வந்து என்னென்னா ஸ்கிராப்பில் இருந்தது. அதுக்கான ஆதாரத்தை தான் நம்ம வெளியிட போகிறோம். இது எல்லா ஆம்புலன்ஸுமே போலி, அதாவது திருட்டுன்னு இல்லை. இந்த ஆம்புலன்ஸ்லாம் முடிந்து போனது இருக்குல்ல, உடைக்கிறதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் அடித்து மலைவாழ் மக்களுக்கு கொடுக்குறோம் சொல்லி லைட்டாக ஓட விட்டு அன்னைக்கோடு அவ்வளோதான் ஷூட்டிங்கோட இருந்தால் அந்த ஆம்புலன்ஸ்லாம் காட்ட சொல்லுங்கள். ஒன்று, இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே இது வந்து பெரிய கிரிமினல் அஃபென்ஸ். எப்படின்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் 2 வீலர் ஓட்டுறதே ஆபத்து. நீங்கள் இப்போ ஒரு 2 வீலர் ஓட்டுறீங்க, இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு இல்லை, நீங்கள் போய் ரோட்டில் ஒருத்தரை இடிச்சிடுறீங்க, கீழே விழுந்து கால் உடஞ்சிருந்து அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாங்க, 5 லட்ச ரூபா பில்லு வருதுன்னு வைங்க, நீங்கள் சொந்த காசுலேருந்து கட்டணும், இல்லை ஜெயிலுக்கு போகணும். இன்சூரன்ஸுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, உங்களை மட்டும் பாதிக்காது. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸாக வண்டி ஓட்டுறீங்க, ஜாலியாக என்ன பண்ணுவீங்க, என் மேலே வேணா போயிட்டா இன்சூரன்ஸ் வாங்காமல் விட்டுறேன், நான் என் வண்டியை நான் பார்த்துக்கிறேன்னு இல்லை. நீங்கள் இன்னொரு வண்டியில் மோதுறீங்கல்ல, இல்லை இன்னொரு நபர் மீது மோதுறீங்கல்ல, அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒன்று அவர் ஹாஸ்பிட்டல் செலவு பூரா நீங்கள் பார்க்கணும், 4 லட்சமோ 5 லட்சம். நீங்கள் கஷ்டப்படுற ஆளே, நீங்கள் இன்சூரன்ஸ் கட்ட முடியாமல் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க, டிவிஎஸ் 50, அதை வந்து ஒருத்தரை கவட்டையில் ஏற்றி போட்டு தள்ளிடுறீங்க, வேறு எங்கேயும் ஏற்ற வேணாம், ஐயோ அப்பான்னு மயங்கி விழுந்துடுறாரு, கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்க, கவட்டைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, 4.5 லட்சம் செலவாகுதுன்னா இன்சூரன்ஸ் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கட்டணும், இல்லை நீங்கள் ஜெயிலுக்கு போகணும். அப்போ அவன் வாழ்க்கையும் நாசம், உங்கள் வாழ்க்கையும் நாசம். இதுதான் இன்சூரன்ஸில் ஒரு முக்கியமானது. எல்லோரும் என்ன பண்ண, அவன் இன்சூரன்ஸ் தான் ஓட்டுறான், போலீஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க, போலீஸ் பிடிச்சிரும், போலீஸ் இல்லாத சந்துக்குள்ளே ஓட்டுறோம், அது கிடையாது. இன்சூரன்ஸுன்றது அது கிடையாது, தெரிஞ்சுங்க. சந்துக்குள்ளே போய் ஒரு நபரை ஏற்றிட்டீங்கன்னு வைங்க, செத்திங்க, அதோட நீங்கள் மாட்ட வரைக்கும் தான் நீ இது. அப்போ இது வந்து சாதாரண டிவிஎஸ் 50கே இது, சரியா? ஆனால் நீங்கள் உயிர் காக்கும் ஆம்புலன்ஸை வச்சு கேம் ஆடிருக்கீங்க. இன்சூரன்ஸ் பண்ணலைன்றது மட்டும் இல்லாமல் அந்த வண்டிக்கு எஃப்சியே இல்லை. எஃப்சினா என்னன்றதை தெரியாத ஏழை மக்களுக்கும் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ வண்டி வச்சுருக்கோம், வாகனம் வச்சுருக்கோம், 2 வீலர் வச்சுருக்கோம், எல்லாருக்குமே எஃப்சி தெரியும், 80% பேருக்கு. ஒரு காலாவதியான லைசன்ஸ் இல்லாத வண்டியை உடைக்க போடுற வண்டியை எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் அடித்து பண்ணிங்கன்னா எஃப்சி இல்லாமல் இன்சூரன்ஸ் கட்ட முடியாது, இன்சூரன்ஸ் இல்லாமல் ரோட்டில் வண்டியை ஓட்ட முடியாது. இந்த ஆம்புலன்ஸை எப்படி இத்தனை வருஷமாக நீ ஓட்டின? அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும், விளையாட்டுத்தனமாக பாலா ஒருத்தர் கூப்பிட்றாரு, ஏன்னா வந்து கொடுங்க பாலா, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னோம். இல்லை ஒரு கார்ப்பரேட் கலவாணியோ யூடியூப்காரன் எவனோ ஒருத்தன், பாலா இது மாதிரி பண்ணலாம் பாலா, பயங்கர ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பேருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு அது பில்டப் மியூசிக்லாம் போட்டு பாலா தான் கடவுள், பாலா தான் வந்து இந்த மாதிரி பாலாவை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவன் அதை திருப்பி எடைக்கு போட்டான்றது தான். இப்போது அது போக 3 ஆம்புலன்ஸ் இருக்குது. இப்போது அது அவன் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓடினதுக்கு இப்போவே வந்து யார் வச்சு ஓட்டினாங்களோ அவங்கள கைது பண்ணணும். இல்லை, அதில் நேற்று அந்த மாற்றப்பட்டதில் 2 ஆம்புலன்ஸ்களுடைய டேட் வந்து தவறு மேலே தவறு செஞ்சுருக்காங்க. நேற்று நம்ம ஃபாலோ பண்ணி அதை ஆளை போட்டால் இந்த ஆஃபீஸில் யதார்த்தமாக இங்கே ஈரோட்டில் உள்ள
ஒரு ஃபோனை போட்டால் ஆர்டிஓ ஆஃபீஸு பெருந்துறை ஆர்டிஓ பெருந்துறை ஆஃபீஸில் ஆள் இருக்குல்ல. நம்ம வந்து யூடியூபர் கிடையாது, புதுசாக வந்து யூடியூப் ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்க ஆள் கிடையாது. இதோட 36 வருஷம் ஆகுது நம்ம மீடியாவுக்கு வந்து. எந்த சின்ன மீடியாவிலே கூட நம்ம வேலை பார்த்தது கிடையாது. எல்லாமே நம்ம உள்ளே நுழைஞ்சதே மாலை முரசு. என்ன நம்ம இதெல்லாம் ஓப்பனாக சொல்லி தான், என்ன நான் வேலை பார்த்துருக்கே சொல்லலாம். மாலை முரசுக்கு அப்புறம் தினமலருக்கு அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மதுரை லிமிடெட், தினமணி, அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாம்பே லிமிடெட், தமிழன் எக்ஸ்பிரஸ் ரீஜனல் கரஸ்பாண்டண்ட்டு, அதற்கு அடுத்து விஜய் டிவி கரஸ்பாண்டண்ட்டு, ராஜ் டிவி கரஸ்பாண்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் விசா டிவி, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் வந்து திருப்பி இங்கே வந்து NDTV இந்து எடிட்டர், அதுக்கப்புறம் வந்து தந்தி டிவியில் 9 வருஷமாக டாப்பில் தந்தி டிவி இருக்கும்போது 9 வருஷமாக தலைமை செய்தி தொகுப்பாசிரியராக இருந்திருக்கு. புரியுதா? ஆனால் ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டராக இருந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே எனக்கு கீழே வேலை பார்த்தவர்கள் எண்ணிக்கை 80, 100, 400 வரைக்கும் வரும். ஏன்னா ஏரியா ரிப்போர்ட்டெலாம் சேர்த்து அப்படி பார்த்துட்டு தான் நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோமே தவிர இது பாலா மேட்டர்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. பாலா நமக்கு டார்கெட்டும் கிடையாது. புரியுதா? பாலா வந்து தவறு செய்கிறார், இதை வந்து எக்ஸாகரேட் பண்ணி ஏழை மக்களை கொண்டு போய் கோர்க்கும்போது என்ன ஆகும்னா டேக் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ நான் பாதியில் முடிச்சுட்டேன் அந்த தாய்லாந்து மேட்ரை. தாய்லாந்துலன்னா நான் ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்கும். இப்போ ரொம்ப கட்டுப்படுத்திட்டாங்க. எப்படின்னா ஒரு சந்துக்குள்ளே தெரியாத இடத்துல 2 பேரை மோத விடுவாங்க மாஃபியாக்கள். மோத விட்டு இவன் பேரில் நீ பழைய இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை இது எப்படின்னா அவன் வளர்க்க மாட்டான். தெருவில் 7:30 கூட்டிகிட்டு பயங்கரமாக இருக்கிற பசங்க இருக்காங்க இல்லை, ஒரு 10-12 வயசில் அவனையா போட்டு அடிக்கிறது அராஜகமாக இருப்பாங்க. இவனை தூக்கிடான்றாங்க. தூக்கி அவனை வளர்த்து அவனை ஹீரோவாக்கி அவனை வச்சு கோடிக்கணக்கில் பணம் கட்டுவாங்க. ஒரு நாள் அவனும் செத்துருவான், எதிராக மோதிரவனும் செத்துருவான், அவனுக்கும் பணம் கொடுப்பாங்க. பயங்கரமாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இருந்துட்டு அவங்க 2 பேர் செத்துருவான், இந்த கோடீஸ்வரன் மட்டும் உயிரோடு இருப்பான். அவன் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டான். ஏற்கனவே இயற்கையாக ஒருத்தன் வரான் பாருங்க, சுயம்பா, அவனை தூக்கி அவனுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கும்போது அவன் அது மட்டும்தான் இல்லாமல் இருப்பான். ஒரு அத்லெட் இருப்பாங்க, ஒரு நம்ம ஏரியாவில் கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் இருப்பான், ஒரு பையன் இருப்பான், போடுற பால்லாம் 6 அடிப்பான். என்னடா வெங்காங்குழி இவன்றீங்க, இவனை இறக்கி விட்டால் நல்லா இருக்கும்னா இவனை அப்படியே தூக்கி இவனை பிராண்ட் ஆக்கி இவனை வச்சு இவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு அவனுக்கு காசு கொடுக்குறது. இந்த ஸ்டைலில் தான் பாலாவை கொண்டு வர்றாங்க, பயன்படுத்துகிறாங்க. பாலாக்கு இது தெரியுமானா, பாலா இயற்கையிலேயே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள பையன்றது எந்த மாற்று கருத்து இல்லை. அது அவரோட கூட படுத்திருந்தேன் சில பேர், நான் ஒன்றா பழகணும், ஒன்றா சாப்பிட்ருக்கேன், எனக்கு பாலாவை பற்றி தெரியும், 3 நாள் நான் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்தோம், கனடாவில் தங்கியிருந்தோம். அவர் 3 நாள்லாம் வேண்டாம் ஒரு லிங்க்குக்கு. புரியுதா? 3 நாள் நீ கூடயே படுத்து கூடயே கக்கூஸ் போனியா, பாத்ரூமில் போய் கூட ஒரு ஃபோனில் ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? மாஃபியாக்களோட டச் என்ன நான் சொல்கிறேன் இல்லை, இந்த கும்பல் இருக்குல்ல இது. ஸோ நம்ம அமெரிக்கான்னு குற்றம் சாட்டல. அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாற்றம் வந்திருக்குன்னு தான் சொல்ல தெரியும். அமெரிக்காவில் தான் இது வந்ததுன்னு நம்ம சொல்லவே இல்லை. புரியுதா? அதுவும் இல்லை, அன்னைக்குன்னு இல்லை. என்னென்னா ஒரு பெரிய டீம் என்ன பண்ணுறேன்னா ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணணும்னா ஒரு பிராண்டை உருவாக்கணும். அந்த பிராண்டை உருவாக்கி அவன்கிட்ட காசு இருக்காது, பஞ்சப்பராரையாக இருப்பான், இதாக இருப்பான், அவனுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் கொஞ்சம் காசையும் கொடுத்து அவனை வச்சு அவனை மார்க்கெட் பண்ண தெரியாது. அவனே ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன் ஏதோ செஞ்சுட்டு, ஆனால் என்னையா நான் கூப்பிட்றேன்னு இருப்பாப்ல பாலா. இல்லை பாலா, நீ தொடர்ந்து உதவி பண்ணு, நாங்கள் பணம் தர்றோம். அதை வைத்து எவ்வளவு கோடிகளாக அறுவடை செய்ய முடியுங்கிற பிளான் தெரியும். ரைட்டா? இவன் எந்த வயலுக்கு இவனை யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ காசு அடிக்க முடியுன்றது அவனுக்கு தெரியும். அதுதான் அந்த ட்ரஸ்ட் தான் இதை துவங்கினது. அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்கப்புறம் பலர் அவரை கையில் எடுத்து நபர் அது யார் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தனை ஒழிக்கணும்னோ இன்னொருத்தனை காலி பண்ணணும், அவங்க டேட்டா ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது. இப்போ யார் என்னைக்கு ட்ரெஸ்ட் ஆரம்பித்தா அந்த ட்ரெஸ்ஸு ரிஜிஸ்டரா இல்லையா, யாரெல்லாம் ஈரோட்டில் உங்களுக்கு ஸ்பான்சரு, எவ்வளோ பணம் வாங்கினான்ற வரைக்கும் நம்மகிட்ட டேட்டா இருக்குது. அதுக்குள்ள நம்ம போக வேணாம், தேவைப்பட்டால் நம்ம அதை பண்ணலாம். சர்வதேச கைக்கூலியா ஐயா, நான் தினக்கூலி. இப்போ நீங்கள் நினச்சா தினக்கூலி ஒருத்தரால் போய் மாற்ற முடியுமா, கவர்மெண்ட் போர்ட்டலில் மாற்ற முடியுமா, அது எப்படி முடியும்? அதான் அவர் பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த கூலி கிடையாது, சர்வதேச கைக்கூலி கிடையாது, தினக்கூலின்றாப்புல. ஆனால் ஒரு தினக்கூலியால் ஈரோடு ஆர்டி ஆஃபீஸில் வண்டியே கொண்டு போகாம வேற பேரை போட்டு ஏத்தியாச்சு. ஆமா, இதுதான் இந்த டாக்குமெண்ட்டை போட்டு அதுதான் அதுல அதாவது நம்ம வீடியோ வெளியிட வரைக்கும் அதுக்கு எஃப்சியும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது, அந்த வண்டி ஓடுதா ஓடலையானே தெரில, எங்கே இருக்குன்னே தெரில. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் வந்து அவங்க கொடுத்தது போல் அந்த ஒரு தம்பி அந்த வீடியோவில் வேறு நிம்மதி போட்டிருந்தாரு, ஸ்டிக்கர் தானே மாறி போச்சு, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்களேன்னாரு. நம்ம வந்து அவரை நோக்கம் கிடையாதுப்பா, நீ கேட்டிருந்தா டாக்குமெண்ட்லாம் நாங்கள் கொடுத்து சரி பண்ணி கேட்பான்றதுக்கெல்லாம் அவர் கேட்கல. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் மீதும் என்னென்ன பெனால்ட்டி இருக்குது, என்னென்ன இல்லீகலான ஆக்டிவிட்டியில் அது ஈடுபட்டிருக்கு, என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு, அது என்ன என்ஜிஓ பேரா, என்ஜிஓலேருந்து எப்படி பேப்பர் மாற்றப்பட்டிருக்கு, ஃபேக் இன்சூரன்ஸ் ஃபேக், எல்லாத்தையும் நம்ம எல்லாமே ஃபேக். அது பூராமே நீங்கள் அந்த நம்பரோட அதை போடுங்க.
சார் இப்போ ஒரு ஆம்புலன்ஸாக அந்த முதல் ஆம்புலன்ஸ் டிடின்னு வச்சது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாறி போச்சு, அதுக்குள்ள விலை வந்த காயர்னு குற்றச்சாட்டை சொல்லிட்டீங்க, அது ஒரு டி அப்படின்னு சொல்லி இது பயன்பாட்டில் இருந்துச்சு, இவ்வளவு பேர்களை காப்பாத்துச்சுன்னு ஒரு பொய்யான தகவலை கொடுத்தாங்க. அந்த ஆம்புலன்ஸோட நிலைமையை சொல்லிடுவோம். TN07D00003 அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் 31 வருஷம் அந்த ஆம்புலன்ஸோட வயசு. 15 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்கிராப்ல போடப்பட்ட ஒன்று, ஸ்டில் ஆக்டிவ்னு காட்டுது. இது எங்களுக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. அது பல ஆக்ட் கீழே இல்லீகல் ரன் வித்தவுட் எஃப்சி இல்லீகலாக ரன் ஆயிருக்கு. இது ஆம்புலன்ஸே கிடையாது அப்படின்னும், இதுக்கு பேர் ஒன்று வச்சிருக்கேன் ஜோம்பி ஆம்புலன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுது. ரிஸ்க் லெவல் ஹை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அதில் பல பேரை காப்பாற்றணும் ஒரு பொய்யை சொல்லி அதுக்கு பதிலாக வேற ஆம்புலன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டை விட்டுட்டாங்க. வேற ஆம்புலன்ஸ் கொடுக்கல, சரி அதை விட்டுருங்க, நம்ம திருப்பி குற்றச்சாட்டுக்குள்ள போல இந்த ஆம்புலன்ஸ் அப்போ நம்பர் 1 ஆம்புலன்ஸ் வந்து ஜாம்பி ஆம்புலன்ஸ்னா என்னன்னு தெரியுமில்ல, கொடூரமான பயன்படுத்தக்கூட முடியாத பயன்பாட்டுக்கே இல்லாத 15 வருஷத்தில் காலாவதியான ஆம்புலன்ஸ். 30 வருஷத்தை கடந்த இந்த ஆம்புலன்ஸை மக்கள் பயன்பாட்டுக்கு ரோட்டில் ஓட்டுறதே ஆபத்து. இதை வச்சு மக்களை காப்பாற்றினேன்னு உங்கள் கதை சொல்கிறாங்க இல்லை, அதுதான் அதில் பிரச்சனை. அடுத்து TN03Q8752 அது வந்து எப்சி போச்சு, சேம் ஸ்கிராப். அதில் முக்கியமான ஒன்று ஃபேக் இன்சூரன்ஸ் நம்பர், ஃபேக்கான ஒரு இன்சூரன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல். அது எந்தெந்த ஆக்டுக்கு கீழே இதெல்லாம் குற்றம் அப்படிங்கிறது, ஹாஸ்பிட்டல் லேண்டரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஃபேக் இன்சூரன்ஸ், பேப்பர் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல். இதுவும் ரிஸ்க் லெவல் ஹை அப்படின்னு. அந்த ஆம்புலன்ஸ் இவர் கொடுத்த நம்பர், இவர் ஃபோட்டோவில் இருந்த ஆம்புலன்ஸ் தான் அவங்க வேணால் செக் பண்ணிக்கிட்டு TN562808 இந்த ஆம்புலன்ஸை தான் தற்பொழுது சரி செய்திருக்காங்க. பெருந்துறையில் போய் ஒரு ஸ்கிராப்ல எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இந்த ஐ மீன் எல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் ஃபேக் டாக்குமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து TN18 அதுக்கும் NGO பேரில் இருக்கக்கூடிய NGO வேன் டிஸ்கைஸ்ட் அஸ் ஆம்புலன்ஸ் பாசிபிளி ரன்னிங் இல்லீகலி. அதுதான் அப்போ வந்து என்னன்னா ஒரு ஃபேக் இவன் கம்பெனிக்காரன் வச்சிருந்ததை பெயிண்ட் அடிச்சு ஆம்புலன்ஸாக மாற்றிருக்காங்க. இதை RDO அங்கீகரிக்கலை, போலி ஆம்புலன்ஸ். அது ரிஸ்க் லெவல். அது இதுவும் இல்லை, அது எஃப்சியும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் அது ஆக்சுவலி ஸ்டில் ஆக்டிவ்னு காட்டுது. எங்களுக்கு ஷாக்கா இருக்குன்னு RDO ஆஃபீஸ்லேயே ஷாக் ஆகிறாங்க. செத்து போயிட்டாருன்னு சொல்கிறோம் ஒருத்தரை, 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாரு அப்படின்னு அந்த தாத்தா திடீர்னு வந்து கதவை தட்டினாருன்னா எப்படி இருக்கும்? யாரா எப்படா செத்தாரு அப்படின்னு அந்த மாதிரி கதை தான் இது. RDOவே ஆஃப் ஆகுறாங்க, செத்து போன ஆம்புலன்ஸ் எப்படி உயிரோட வந்துச்சு அப்படின்னு பழைய தமிழ் படத்திலலாம் காட்டுவாங்க, நம்பியார் படத்துலலாம். இப்போ இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆம்புலன்ஸு, இதை தயவு செய்து உடனடியாக போய் ஏதாவது பண்ணிடுங்க. எனக்கு இதை இன்னும் பண்ணி முடிக்கல, அவங்களால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. TN12M இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது. TN12M8982 ஆம்புலன்ஸ் வந்து டூப்ளிகேட் RC. பாசிபிள் க்ளோனிங்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு TVS 50 வச்சுருக்கீங்க, உங்கள் நண்பர் ஒருத்தர் வச்சுருக்காரு, உங்கள் TVS 50 நல்ல நிலையில் ஓடிட்டு இருக்கு, ஏன்னா ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு புக்கு செல்லாமல் போயிடும் அடுத்து. அப்போ என்ன பண்ணேன், உங்கள் நண்பர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு TVS 50 வாங்கி நல்லா ஓடினதை இரும்புக்கு போட்டு விற்றுட்டாரு. அப்போ அந்த புக்கை நீங்கள் வாங்குறீங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்பரை உங்கள் TVS 50க்கு எடுத்து 10 வருஷம் தான் ஆயிருக்கின்ற மாதிரி நீங்கள் ஜாலியாக ஓட்டுறீங்க. அதுதான் இந்த க்ளோனிங். அது வெறும் 25,000க்கு இரும்பு கடையிலிருந்து வாங்கப்பட்டது. மல்டிபிள் கன்வர்ஷன் என்ட்ரி, பேப்பர் ட்ரிக்ஸ், NOC issued and cancelled, ஓவர்லாப்பிங் இன்சூரன்ஸ் பாலிசி, லா இன்க்ளூடடில் என்னென்ன இருக்குன்னா RC ஃப்ராடு, இன்சூரன்ஸ் ஃப்ராடு, பேப்பர் ஸ்கேம், ஆம்புலன்ஸ் மே எக்ஸிட் ஒன்லி அண்ட் பேப்பர் யூஸ்டு ஃபார் ஃப்ராடு வெரி ஹை அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் நமக்கு கிடைத்த தகவல். அனைத்து ஆம்புலன்ஸுகளும் பயன்பாட்டுக்கு தகுதி இல்லாத ஆம்புலன்ஸ். அதை சரி செய்வதற்காக சட்டத்தை வளைத்து போர்ட்டலை மறைச்சு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இது எல்லாரோட போர்ட்டலே மறைச்சிருக்காங்க. அது மறைக்கிட்டு சார், நம்ம சார் நீங்கள் தேவையில்லாம மறுபடியும் தூடாதீங்க. தினக்கூலி பண்ணாராண்டு அவர் பண்ணாரா, அவருக்கு மேலே இருக்கவங்களை பண்ணாங்களா? தினக்கூலின்றவருக்கு வந்து பாவம், அவர் பின்னாடி இருக்கவங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னா பார்த்துக்கலாம். நான் அந்த விஷயத்துக்குள்ள வரல சார். எல்லாத்துலேயும் என்ன நீங்கள் எங்கே வருவீங்கன்னு தெரியும். ஏன்னா நாங்கள் முத நாளே டீட்டெயில் எல்லாம் போடல, இது எல்லாமே போலின்னு எடுத்து வச்சுட்டு தான் நம்ம போட்டோம். அப்போ போலின்னே நீங்கள் அதை சரி மறைக்கிறதுக்கு பண்ணி என்ன பண்ணுறீங்கன்றதை நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஓடுறீங்க, அங்கே ஓடுறீங்க, RDO ஆஃபீஸ்க்கு ஓடுறீங்க, அவனை பார்க்குறீங்க, ஏஜென்ட்டை பார்க்குறீங்க, அவன் முடியாதுன்றான், அவனுக்கு அமௌண்ட் அடிச்சு விட்றீங்க, எல்லா டீட்டெயில் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம் இப்போ. ஏன்னா நம்ம பாலா போட இது பண்ணுறதோ, பாலாவுக்கு பின்னாடி இருக்க சக்திகளை எக்ஸ்போஸ் பண்ணுறதோ இதெல்லாம் கிடையாது. பாலா ஆபத்தானவனாக மாற்றப்படுகிறார். அது பிற்காலத்தில் இந்த தமிழகத்திற்கும் இந்த தேசத்திற்குமே ஆபத்து வருன்றதுக்காக தான் இதை சொன்னது, நம்ம வெளியிட்டது. இந்தியாவில் 108ன்னு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி இந்திய அரசு முடிவு பண்ணுச்சு. அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த யார், அன்புமணி ராமதாஸ் தான் இதை கொண்டு வந்தது இந்தியாவுக்கு. ஏன்னா அப்போ அன்னைக்கு டேட்லேருந்து இன்னைக்கு டேட் தமிழ்நாடு அரசு எது 108 ஓடுது. 5 நிமிஷம் தான். நீங்கள் வந்து 108க்கு இது வந்து 80 70 கிடையாது. 108க்கு எந்த மூலையில் வேணாலும் தமிழ்நாட்டில் இருந்து ஃபோன் அடிச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்தில் சொன்ன ஸ்பாட்டில் எவ்வளோ ரூரலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இன்டீரியர் ஆப்ரேஸாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும்.
ஒரு நர்ஸோட ஒரு டிரைவரோட சில நேரம் 2 ஆம்புலன்ஸ் இருக்குது. உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா இன்னொன்று வந்து தீவிர சிகிச்சை இதுக்கான அடிப்படை ஆம்புலன்ஸ்னு ஒன்று இருக்குது. 2 இருக்குது. இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாஸ் பார்த்தீங்கன்னா 15,283 ஆம்புலன்ஸ் இந்தியா முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1350, ஒரு ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் இல்லை, 1353 ஆம்புலன்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு 108ல். அடிச்சிங்க, நீங்கள் அடித்து பாருங்கள். நீங்கள் வந்து போசுறீங்கல்ல, இது விமர்சனம்லாம் போடுறீங்களா தம்பிகளா, தங்கைகளா, அக்காக்களா, நீங்கள்லாம் 108க்கு அடிங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் எவ்வளோ நேரத்தில் வராங்கன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நெட்வொர்க்கு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. புரியுதா? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறன்னு தான் கேள்வி. இப்போ அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து முதல்ல ஆதாரங்களை கொடுத்து விட்டு பேசணும். அதே தப்பு. முதல்ல ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்றதே ஒரு ஏமாத்து வேலை. அதில் டுபாக்கூர் இரும்புக்கு போடுற ஆம்புலன்ஸை பெயிண்ட் அடித்து நீ ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் மீதி 3 ஆம்புலன்ஸை ஆர்டிஓ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முந்தா நாள் காசு கொடுத்து காலாவதி ஆம்புலன்ஸுக்கு எஃப்சி ரெடி பண்ணி ஃபேக் இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி ஃபேக் ஆள் பேரை போட்டது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியல. ஏன்னு கேட்டா இது பெரிய கிரிமினல். இது எலெக்ஷன் டைம்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த ஆம்புலன்ஸ் பண்ணுச்சுன்னு நான் சொல்ல வரல, இந்த ஆம்புலன்ஸ் தான் சொல்ல வரல, அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் டைம்ல ஆம்புலன்ஸ்ல பணம் கடத்தப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு யார் மேல வந்தது? அதிமுக மேலேயும் வந்தது, இப்போ ஆளக்கூடிய திமுக மேலேயும் வந்தது. அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக. ஆம்புலன்ஸில் பணம் கடத்துறாங்கன்னு பிடிக்கவும் பட்டது. அப்போ இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த ஆம்புலன்ஸை நீ ஓட்டினீங்க, நீ என்ன பண்ணீங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேசிக் மெடிசின்ஸ் இல்லாத காரணத்தால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலே நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பீரியடா வீங்கி குழந்தைக்குன்னு சொல்லி நிறைய பேர் கலந்து இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. இதில் இந்த தம்பி சொல்கிறாப்புல குண்டி தடிச்சு போயிருமா. இந்த ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டால், எது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டால் குண்டி தடிச்சிருதான். இது எவ்வளோ பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் தெரியுமா? இந்தியாவிலேயே உலகத்திலேயே புரியுதா? அதே மாதிரி தென்னிந்தியாவிலேயே அதிக மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளும் அதிக மருத்துவர்களும் இருக்கிறது எது? தமிழ்நாடு. அரசு கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகளும் நிறைய இருக்கிறது இந்தியாவிலே. தான் ஏன் உலகத்திலேயே தமிழ்நாடு தான். இல்லாத மெஷினரியே கிடையாது. ஆந்திராவில் பாதி பேர் தமிழ்நாட்டில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆந்திராவிலேருந்து டிக்கெட் கூட எடுக்க வழி இல்லாமல் ஆதார் கார்டோடு வந்து வண்டி இறங்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியில் வந்து ரோடை கிராஸ் பண்ணி சேர்ந்து 40% பேர், 35% 40% பேர் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க? சென்னையில். மதுரையில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று கட்டியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்குது. எல்லாம் மேம்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. காலம் மாற மாற எல்லா இடத்துலையும் டிஸ்பென்சரி இருக்குது. எல்லா மண்டலத்திலையும் டாக்டர் வராங்க, காலையிலையும் சாயந்தரமும். ஒரு மருத்துவமனையை கட்டுறாரு, சொந்த காசில் கட்டுறாருன்னு வச்சுங்க. மருத்துவமனை இல்லை சார், அவர் தெரியாம பேசிட்டு, அதாவது ஒரு கிரவுண்ட் அரை கிரவுண்ட் தெரியாம வீடியோவில் பேசுறதுனாங்க. நம்ம மருத்துவமனை கட்டுற ஒரு பில்டப் வீலா விடுறீங்க. அதை வச்சு என்ன நினைப்பாங்க? ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு கட்டுறாரு போல தானே நினைப்பாங்க. அப்படிதான் நினைப்பாங்க. அப்போ சொல்லிட்டு அப்புறம் அது இல்லைன்றீங்க, அப்புறம் வந்து சின்ன ஆஸ்பத்திரின்றீங்க, அதுக்கப்புறம் டிஸ்பென்சரின்றீங்க, அப்புறம் கிளினிக்ன்றீங்க. ரைட்டா? சரி, இதில் எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவீங்க? உங்கள் லட்சிய கனவு இதுதான். சரி, சொந்த எத்தனை பேர் கொடுத்துருவீங்க? ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 பேருக்கு அப்படிதான் சொன்னார். அவ்வளோ அந்த இடத்துல 100 பேர் கொடுத்துருவீங்களா? எத்தனை டாக்டர் போடுவீங்க? ஒரு டாக்டர். சரியா? இது வந்து ஒரு உதவின்னு நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்சது நான் ஒரு ஓரத்தில் ஒன்று வச்சு செய்கிறேங்க, இந்த பகுதி மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு தானே சொல்லணும். அதுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் வந்து 10 மாடி பில்டிங் கூட இது போட மாட்டான், 3D பிக்சர் போட்டு காட்ட மாட்டாங்க. ஒரு பங்களாவே நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா நீங்கள் பெரிய 1,80,00,000 மேலே போனீங்கன்னா தான் ஆர்கிடெக்டை வச்சு, ஏன்னா அவருக்கு பணம் கொடுக்கணும், அவர் ஒரு 3D டிசைன் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுவார், இப்படி தான் இருக்குன்னு. 10க்கு 10 கட்டக்கூடியதுக்கு 3D டிசைன் போடுறாங்கன்னா, அப்போ புரியாத மக்கள், ஏழை எளிய படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட இதை பெருசாக எக்ஸாகரேட் பண்ணி போட்டு ஒரு குரூப் சம்பாதிக்கிறாய். அது பாலா சம்பாதிக்கன்னு நம்ம சொல்லலை. பாலாவை வைத்து இயக்குகிறார்கள். அக்ரிமெண்ட் போட்டு நீ எனக்கு தவிர வேறு எந்த யூடியூப்பும் கொடுக்கக்கூடாது, நாங்கள் தான் எடுத்து போடுவோம்னு சொல்லி போடலைன்னு சொல்லுங்கள். இதில் இன்னொரு ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது. என்னென்னா, ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பாரம்பரிய ஒரு பத்திரிகை, ஒரு யூடியூப் வச்சுருக்கு. அதில் உள்ள ஒரு ஆங்கர் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த பாலா வீடியோ நல்லா ஓடுது, அவர் அடுத்து ஏதாவது உதவி. அவங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய மீடியா எப்படி ஏமாறுறாங்க பாருங்கள். பாலா வந்து அடுத்து ஏதாவது உதவி செய்ய போனார்னா நம்மகிட்ட சொல்லுங்கள், நம்ம அதை வீடியோ எடுத்து போடுவோம், மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது நல்லா அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணியிருக்காங்க பாலாக்கு. அவர் பாலா சொல்கிறாப்புல, மேடம் ஒரு 50,000 கொடுத்துருங்க மேடம்,
ஏன்னா அதை வச்சு தான் நம்ம உதவி செய்ய முடியும். நம்ம செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சுட்டு நீங்கள் எடுத்து போட்டுங்க. என்ன சார் ஒரு வீடியோ 50,000 கொடுத்து நாங்கள் என்னங்க பண்ணுறது? நீங்கள் ஏதோ ஹெல்ப் பண்ணுறீங்க எடுத்து போடலான்னு. இல்லை மேடம் 50,000 கொடுத்தீங்கன்னா எடுங்க, சொல்லலைன்னு சொல்லுங்கள். ஆதாரம் இருக்குது நம்மகிட்ட, இந்த ஆள் இருக்குது, அந்த கம்பெனி இருக்குது. அந்தளவுக்கு நம்ம போக வேணாம் பெரிய அளவுக்கு. அதான் சார். இப்போ வந்து யார்கிட்டையும் நான் காசு வாங்கலான்றாப்புல ஒரு இதில் இது பார்த்தா எனக்கு நான் இப்போ சிங்கப்பூரில் போய் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தார், மேலே எங்கேயும் பார்த்தாரு, தம்பி நீ தான்டா பாலா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். டப்புன்னு இங்கிட்ட அங்கிட்டு போனார், 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தார், இதுதான் என் பொண்ணுங்க அப்படின்னாரு. டப்புன்னு ஒரு மோர் இருக்கு, இந்தடா போடா ஏதோ பண்ணுறான்னாரு. அப்போ இது என்னது? யார்கிட்டையும் 5 பைசா வாங்கலைன்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சேனலில் உங்களுக்கு எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு காசு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் அது என்ன மக்களுக்கு தெரியாதுன்றதுனால இது பண்ணிங்களா, இல்லை அதை வெளியிடணுமா? ஆக்சுவலி இதில் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மக்கள் பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, இந்த டிவிலையா, இந்த டிவியில் ப்ரோக்ராம் பண்ணி இவ்வளோ பிரபலமாக இருக்கார், கோடிக்கணக்கில் வரும், லட்சக்கணக்கில் வரும்னு நினைப்பாங்க. ஆனால் 5,000 ரூபா வவுச்சருக்கு 3 மாதம் வெயிட் பண்ணணுன்றது, வவுச்சர் வெளியிடணுமா? எவ்வளோ இன்கம் வந்ததுன்னு முதல்ல உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்களா இல்லையா? கன்வீனியன்ஸும் சாப்பாடு போட்டாங்களா இல்லை என்ன கொடுத்தாங்கன்றது வெளியிடணுமா? வேண்டாம் தம்பி, எதுக்கு இதெல்லாம்? அதான் சார். இப்போ இதோட நோக்கம் அப்போ எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எந்த சேனல்லையும் இந்த மாதிரி 10-20 பேர் வரவங்களுக்கெல்லாம் பெருசாக கொடுக்க மாட்டான். அதிகபட்சம் 10 15 இல்லை 25 கொடுப்பாங்க ஃபெமிலியர். ஆனால் புதுசாக போகிறவங்களுக்கு 5 பைசா தரமாட்டாங்க. கொஞ்ச நாள் 1 வருஷம் கழிச்சு சிவகார்த்திகேயனுக்கே பேமெண்ட் 5,000 தான் கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அதுவும் அவருக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த ஆளே இருக்காங்க அந்த காலத்தில் அந்த சேனலில் வேலை பார்த்தவங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஏமாறுறாங்க பாருங்கள். ஓ பெரிய டிவி பெரிய, ஏன்னா அவங்க அவ்வளோதான் கொடுக்க முடியும் பட்ஜெட்டு. ஒரு சேனலில் இவ்வளோ தான் பட்ஜெட் வச்சுருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு 5 லட்சம்னு ஸ்பான்சர் வச்சுருப்பாங்க. அதில் இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் 5,000 3,000 10,000 வாங்கிட்டு நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா இது எல்லாமே போலின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவர் சம்பாதிக்கிறாரு செய்கிறாரு, அதை ஏன் தடுக்கிறேன்றாங்க. அவர் செய்யவே இல்லைன்றது தான் நம்ம எல்லாம் ஏமாத்து வேலைன்றது. நம்ம அவர் சம்பாதிக்கவும் இல்லை, இதுவும் டுபாகூர்ன்றதை நம்ம சொல்கிறோம். உன்னால பண்ண முடியல, பாலா செய்கிறான், ஏன்டா தடுக்கிற? ஏன் தடுக்கிற? உனக்கு நல்லது பண்ண பிடிக்கலையா? டே அவன் வந்து கருப்பு பணத்தில் இருந்து கூட பண்ணட்டும்டா, உனக்கு என்னடா வழி? பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேள்வி, மக்களுடைய கேள்வி. ஒரு பாலாவுக்கு பணம் கொடுத்து அதை எக்ஸாகரேட் பண்ணி பெரிதளவில் அறுவடை செய்கிறாங்க. அவர் வந்து ஒரு இடத்துல மாட்டிருக்கிறாரு, வேறு தவறான இடங்களோட டிராவல், அவங்க தவறாக தெரிஞ்சு போனாரா தெரியல, அவங்களோட பின்னணி பெரிதா இருக்குங்கிற குற்றச்சாட்டை சொல்றீங்க. அதற்கான ஆதாரமும் இருக்கிறது அப்படிங்கிறது லிங்க் இருக்கு, எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துக்கு வாங்க. மக்கள் நீங்க கேட்குற அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியா? உனக்கேண்டா வை தெரியுது, செய்யறான்டா ஒருத்தன், கொள்ளை அடிச்சு கூட செய்வான்டா. புரியுதா? எது வேணாலும் செய்வான், மக்களுக்கு செய்கிறான்ல அப்படின்னு. நீ வந்து இல்லை பாவம், அது விடுங்க, பாவம் தாயா விடுங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா அதில் செய்கிறான் அப்படிங்கும்போது நீ செய்கிற இல்லை, அதுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வருதில்ல, அது ஒருத்தன் கொடுக்குறான்ல, அவன் 100 பேர் தாலியாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? அப்போ 100 பேர் தாலி எடுத்து அதில் அவன் 80 பேர் காசை அடிச்சுட்டு 20% காசை ஓன்ட்ட கொடுத்து நீ 10% அதை செஞ்சு இந்த 10 பேரை வாழ வைக்கிறதுக்கு 100 பேர் அங்கே சாகுறானே. அதுக்கு நீங்கள் எப்படின்னு கேட்பீங்களா? அதில் பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இவர்கள் வீடியோவில் போடக்கூடிய மாஃபியா விளம்பரங்கள், சூதாட்டம். புரியுதா? ஐயோ, சூதாட்டம், ரம்மி, இதெல்லாம் போட்டு இதில் அவங்க பெரிய அமௌண்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரம்மி விளையாண்டு செத்த தமிழ் குழந்தைகள் என்ன ஆகுது? தமிழ் இளைஞர்களோட வாழ்க்கை என்ன ஆகுது? பொண்டாட்டியோட வாழ்க்கை இல்லை சார், இன்டர் பண்ணிக்கிறேன் சார், சாரி சார். ஆக்சுவலி இதுக்கு பதிலாக ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த தம்பி யார், அவர் யார் சொல்லி வீடியோ போட்டார் உங்களுக்கும் தெரியும். அது அவர் உங்ககிட்ட வேலை செஞ்ச தம்பி, அதுவும் தெரியும். பட் அந்த பையன்கிட்ட நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். இதில் இன்ஸ்டால இருக்கு சார், நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன் சார். அந்த பையன் பேர் கூட சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை. பட் நான் இது என் பர்சனல்லேருந்து சொல்கிறேன். இந்த உதவி செஞ்சு அதெல்லாம் நன்றினா வேணாம் சார். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உதவி செய்கிறத நீங்கள் தடுக்கிறீங்க, ஒருத்தர் நீங்கள் தடுக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அந்த ட்ரஸ்ட் காசு கொடுத்தோம். அதான் சார், அடுத்த கணமே அவர் ஒரு ஆப்பை ப்ரோமோட் பண்றாரு, ஒரு பெட்டிங் ஆப். தமிழ் இந்த வீடியோல இந்த வீடியோ முடிச்சு அடுத்த செகண்ட் ஸ்டோரி வீடியோ நல்லா ஓடுதுன்னு சொல்லி பாலா வீடியோவுக்கு பதில் ஸ்டோரி வச்சிட்டு பக்கத்து ஸ்டோரி அதுல வந்து ஒரு தடை செய்யப்பட்டது
வெளிநாட்டில் சூதாடக்கூடிய ஒரு ஆப்பிள்காரன்ட்ட காசை வாங்கிட்டு அந்த ஆப் விளம்பரம் அதில் ஓடுது. இப்போ நீங்கள் போனாலும் பார்க்கலாம் தானே சொல்ல வரீங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு சார். அதில் எத்தனை பேர் நாசமாக போயிடுவான் சார்? நான் போய் அதை தான் சார் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா, இந்த சூதாட்ட செயலியால் இது உண்மையிலே இது தேவைப்படுற கண்டென்ட். இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இப்போ நல்லது பண்ணுறதை தடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதே ஃபாலோவர்ஸ் பலரை நாசக்குழியில் தள்ளியவர்கள் அவர்கள் தான். நான் குற்றச்சாட்டை நேரடியாக வைக்கிறேன், ஆதாரத்தை நான் தருகிறேன். என்ன காரணம்னா, இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோவை பார்த்து 12 லட்சம் சார் இழந்துட்டேன். நான் இழந்து வெளிவருவதற்கு இப்போ வர தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லது பண்ணுறீங்கல்ல, உங்களோட மோட்டிவ் நல்லது தானே. எதற்காக நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரியான ஆப்பை ப்ரொமோட் பண்ணி உங்கள் ஃபாலோவர்ஸ்களையும் கெடுத்து, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு போன மாதம் நான் சாக போகிறேன்ட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் உடனே நடிப்ப போகிறேன்னு சொல்ல வேணாம். என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில், எங்கேருந்து கடன் வாங்கியிருக்கேன், எல்லா கடனுமே இருக்குது சார். எல்லாமே கடனாக தான் கிடக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன், அதில் மாட்டிக்கிட்டது, அதுலேருந்து வெளிவர முடியாமல் தவிச்சது, ChatGPT போய் ஹெல்ப் கேட்டது, நான் கிட்டத்தட்ட மென்டல் ஆகிட்டேன் அந்த சூழலில். அதுலேருந்து வெளிவர ரொம்ப பாதிக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்கல்ல 4 பேருக்கு நல்லது செய்கிறத ஏன் தடுக்கிறேன்னு. சொன்ன நபர் எத்தனை பேரை பழி வாங்கினார், அவருடைய வீடியோக்களால் எவ்வளவு பேர் பழி வாங்கப்பட்டார்கள் என்றால், எத்தனை பேர் நீங்க நாசக்காரங்க கார்பரேட் களவாணிகளை வச்சு அவங்க ஆடை போட்டு அவன் காசு அள்ளி கொடுக்குறான்றதுனால அவன் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறான். இவனுக்கு 25,000 ரூபா பிச்சை காசு போடுவான், 50,000 ரூபா போடுவான். இவன் வந்து என்னன்னா, நல்லது செய்யறேன் பாலா நல்லவருன்னு ஒரு வீடியோ போடுறது இல்ல, ஒரு 50 தடை செய்யப்பட்ட ஆடை போடுறான். இருக்கு, போய் பார்க்கட்டும். அப்ப அதுல காசை வாங்கிட்டு ஆக்சுவலி அதில் பாலா 2000 ரூபா வீடியோ வாங்கிட்டு போடுறதுன்றது வேற. அது நீங்கள் உங்கள் படிச்சுட்டு வரீங்க, உழைப்பை கொடுக்குறீங்க, 2 ரூபா வாங்குறவங்க 2500 கண்டென்ட் கொடுக்குறாங்க, அது ஓடுது, அது வேற. ஆனால் ஒருத்தனை காப்பாற்றுறேன்ற பேரில் 100 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 5000 பேர். ஏன்னா அவனுக்கு ஃபாலோவர் 1 லட்சம் பேர் இருக்கான். 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர் இருக்க ஃபாலோவரில் நீ வந்து அந்த விளம்பரத்தை வாங்கி போட்டு அதில் 10,000 பேர்னாலும் அதை ஃபாலோ பண்ணுவான்ல. நீ எல்லாம் பேசுகிற, நீ பேசிட்டு இவங்களை பூரா நாசப்படுத்திட்டு 10,000 பேரை நாசப்படுத்திட்டு நீ வந்து 10 பேருக்கு உதவி செய்யறதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்ற. நீ 10,000 பேரை பழி வாங்கி 10 பேருக்கு நல்லது செய்வது தவறு. ஏன்னா அவன் வந்து வெளியில சொல்ல மாட்டான். இப்ப நம்ம அவங்களும் வச்சிருக்கோம். இப்ப நீங்களே ஒரு விக்டிம் சார், நான் ஐடி தரேன் சார், எல்லாமே தரேன் சார். என்ன விசாரணை இந்த மாதிரி பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வெயிட்ல சொல்ல முடியாம, பொண்டாட்டியில சொல்ல முடியாம, பெத்த தாயிட்ட சொல்ல முடியாம ரூம்குள்ளே உட்காந்து இவங்க ஃபாலோவராக இருந்து இவங்களோட ஆப்புக்கு பேர கட்டி, ஏன் பாலாவே 2 ஆப் மைத்ரி ஆப் சார், அதை விட்டுருங்க சார். அது நம்ம பாலா வேணும் சார். ஆக்சுவலி அவர் இந்த ஆப் தப்பான ஆப்புகளுக்கெல்லாம் ப்ரோமோட் பண்ணி சிக்கிட்டாரு சார். பாலா சிக்கி இருக்காரு இந்த மைத்ரி அளவுக்கு. என்ன விரல சூம்ப கூட தெரியாது. சரி விடுங்க, அதை விடுங்க, இதோட போதும்ன்றீங்க. இல்ல சார், பாலா அது கரெக்ட். மக்களை பொறுத்தவரை நான் திருப்பி சொல்றேன், பாலாவை நம்ம போய் இப்ப தப்பு சொல்லக்கூடாது. பாலா சிக்கிட்டாருன்னே சொல்லுங்க. பாலாவை காப்பாத்துறதுக்கு நம்மளால முடிந்த உதவிகள், ஆதாரங்கள்லாம் கொடுப்போம். இவ்வளவுதான். ஆம்புலன்ஸ் எல்லாம் அது பொய்ன்றதை ஒத்துக்க, இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சு சார். இந்த கிரிமினல் அஃபென்ஸ் அதையும் சொல்லிடுங்க. ஓடி ஓடி தவறுகளை மறைச்சிட்டாங்க, மறைக்காத தவறுகளுக்கான ஆதாரத்தையும் கொடுத்துருவோம். ஆமாம், அந்த ஆட்டோ கீட்டோ அது அந்த ஆட்டோ சார், அதெல்லாம் பாவம். என்ன அதாவது என்னன்னா, அந்த புதுசாக ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு பண்ணிட்டு இருக்காப்புல, அது வெளியில் ஒரு ஆட்டோ நீ பாவம். உண்மையில பாலா வந்து சின்ன பையனை ஏமாத்திட்டாங்க. ஆமாம், உண்மையில என்னன்னா அதுக்கு இன்சூரன்ஸும் கிடையாது, எஃப்சி கிடையாது, சல்லான் ஃபெயிலியர், அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதில் ஆம்புலன்ஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்லி இதெல்லாம் மாட்டினா என்ன ஆகும்? அதுதான் ஆட்டோவை எப்படி ஆம்புலன்ஸாக பயன்படுத்துவீங்க சார்? இல்லை, இது என்ன சென்னையில் வந்து இந்த மலங்காட்டுக்குள்ளேயா குடியிருக்கீங்க நீங்கள்? இங்கே ஒரு அனகாபுத்தூரில் ஆட்டோவை வச்சு ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணுறேன்னா இப்போ இது என்ன காட்டு மிராண்டி காலமா? பாலா தவறு பேரில் தவறு நடக்குது. ஏன்னா அது பாலா செய்கிறாரா, பாலா செய்ய வைக்கிறாங்களா? எதுக்கு இந்த பில்டப் பீலா? இதை நிறுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வேற ஒரு கைக்கூலியாக பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை வைத்து பெரிய மாற்றம். ஏன்னா அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ பாலாவே வந்தாப்லையா ஆட்டைக்கு மக்களே அந்த மக்கள் பதில் சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு கொலைகாரன் இருக்கான்னு வைங்க, கொள்ளைக்காரன் இருக்கான், டெய்லி 10 பவுன் செயினை திருடுறான். நம்ம பாலாவை சொல்லலை, இதை அப்படி எடுத்து கொடுக்கக்கூடாது, இதை நான் உதாரணம் சொல்கிறேன். பண்ணிவிட்டு வந்தவொடனே அவன் அந்த ஏரியா அந்த தெருவில் இருக்கவங்களுக்குலாம் காசு கொடுத்தானா தெருவே வந்து நிற்கும். கடந்த காலத்தில் பல ரவுடிகள் என்கவுண்டர் பண்ணப்பட்ட போது இது பண்ணால் அந்த ஏரியாவே கொண்டு வந்து போலீஸுக்கே மிரட்டலாக இருக்கும். ஆனால் சாயந்தரத்தோட போலீஸ் ஆட்டையை முடிச்சிடுவாங்க. அது சென்னையிலேயும் நடந்திருக்கு, பல ஊர்களில் நடக்கும். ஏன்னா இவர் அந்த ஊரில் கடவுள் மாதிரி ஆயிடுவான். ஒரு ரவுடி பல செஞ்சிருப்பான், பல பேர் காசு கொடுத்துருப்பான், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுப்பானா, அவனை கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி சம்பவங்கள் சென்னையிலே நடந்திருக்கு. அது யாருன்னு பேரை சொல்ல வேண்டாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்து 10 பேர் கொடுத்துட்டு கோர்ட்டில் போய் சொல்லுவீங்களா, சார் எவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கேன், எவ்வளோ பேரை இது பண்ணியிருக்கேன், இந்த ஆம்புலன்ஸுக்கே வருவோம். எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்கு தெரியுமா அந்த ஆம்புலன்ஸில்? நீங்கள் பாட்டுக்கு இன்சூரன்ஸ் கேட்குறீங்க,
எஃப்சி இருக்கான்னு கேட்குறீங்க. 4 வருஷமா இல்லை சார். ஆனால் 4 வருஷமா எத்தனை குழந்தைகளை காப்பாற்றிருக்கோம் தெரியுமா? நாங்கள் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிருக்கோம் தெரியுமா? அப்படின்னா போலீஸ் விட்டுருக்குமா, இல்லை நீதித்துறை விட்டுருமா, இல்லை கவர்மெண்ட் விட்டுருமா? அப்படி தானே இருக்குது நீங்கள் சொல்கிறது. மக்கள்கிட்ட கேளுங்க. ஆமாம், மக்கள்கிட்ட தான் சொல்கிறேன். ஆக்சுவலி மக்களுக்கு அது தெரியாது, சரியா போய் சேரல. அவங்கள பொறுத்தவரையும் உதவி செய்பவர்களை கெடுக்கிறாங்க. நீங்க செஞ்சிருக்கியான்னு கேட்குறீங்க. உதவி செய்யாமல் போகுது. அதுதான் ஒரு தம்பி வீடியோ போட்டிருந்தாப்புல. ஏதோ உதவின்றதும் ஏழைகளுக்கு உதவுறன்றதும் பாலா வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மக்களுக்கு உதவியெல்லாம் செய்யலாமா, இப்போ நம்ம காசு அடுத்தவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாமா, பாலா பண்றாரு நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லி வர்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்கல்ல, அது கில்ட்டுக்குள்ள உள்ளாக்குது சார். இப்போ இந்த படத்திற்கு பின்னணியில் எவ்வளவு அறுவடை செய்யப்பட்டது, அது என்ன வரணுங்கிறது நம்ம தெரியும். ஆனா படமே கொடுக்கல. அது நீங்க படத்துக்குள்ள போய் சரி, இப்போ உங்களுக்கு உதவி செஞ்சாச்சு, மணிக்கணக்கா போயிட்டு இல்ல மக்களுக்கு உதவி செஞ்சாச்சு சார். மக்களுக்கு உதவி செஞ்சதால மக்கள் அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். படத்துக்கே வேணாம். படத்துக்கு இவங்க பண்ற பில்டப் டீலா வேலை என்னன்னா, மக்களை எப்படி முட்டாளாக்குறாங்க, மக்களுடைய வறுமையையும் அவர்களுடைய சூழலையும் எப்படி ஆதரவாக பயன்படுத்துறாங்கன்னா, ஏழை மக்கள் அவர்களே வந்து என்னன்னா துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு நீ டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் துப்புரவு பணியாளர் ட்ரெஸ்ஸோடு தான் நீ வரணுன்றதுல தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா மக்களுக்கு? சார் அது என்ன சொன்னாலும் அந்த மக்களை காமிக்கும் போது என்னன்னா, பார்க்குறவெல்லாம் துப்புரவு தொழிலாளர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காருன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக யூனிஃபார்மோட வர சார். படம் பார்க்குறதுக்கு எல்லாம் யூனிஃபார்ம் தான் வருவாங்களா, இல்லை அதே துப்புரவு தொழிலாளர்கள் படத்துக்கு போனால் அந்த யூனிஃபார்மோட தான் போவாங்களா? நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அது கும்முன்னு வருவாங்கள்ல. அப்படி இல்லை பார்க்க வச்சுருக்கணும். நீ ஏழைகளை படம் பார்க்க வச்சுருந்தா இதைத்தான் நம்ம சொல்கிறோம். நீ ஏழைகளை இலவசமாக படம் பார்க்க வைத்தது தவறு கிடையாது. அவர்களை எந்த ட்ரெஸ்ஸில் கொண்டு வந்து அவர்களை மேலும் அவமானப்படுத்தி, ஏன்னா அவர்களை ஒரு எப்படின்னா ஒரு இதாக யூஸ் பண்ணுறது, ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது, புரியுதா உங்களுக்கு? யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த மாஃபியாக்களோட பின்னணியில் நடக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம். பாலா தவறான நபர்களிடம் சிக்கி உள்ளார். இப்போ பாலா உண்மையிலே நம்ம கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் டாக்குமெண்ட்டை போட வேணாம், நம்ம எல்லாமே பர்சனலாகவே அனுப்பி விட்டு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடுங்க பாலா, தப்பாக இருக்குது மாட்டிப்பீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாமே தப்பாக முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே வந்து ஃபோனை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து அவர் சிக்கின இடம், அதோடைய பின்னணி ஏதோ சொல்கிறேன் நீங்களே. அவர் முதல்ல ஒரு ட்ரஸ்ட்டுனால டேக் ஓவர் பண்ணப்படுறாரு. அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். அவர் என்னென்ன எல்லா டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது, அது ஆடியோ ஆதாரங்களோட இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி யார்கிட்ட காசு கேட்டாங்க, யாரும் காசு கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் பாலாவோட இதில் என்ன சொன்னால், யார்கிட்டையும் காசு வாங்கலை, நானாக தான் செலவு பண்ணுறேன்னார்ல. ஏன்னா அதுக்கும் ஆடியோ ஆதாரம் இருக்குது. இவரை வந்து ஒரு சேனலில் கூப்பிட்றாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சேனலோட அக்ரிமெண்ட்டில் இருக்கார் இவர். அப்போ பாலா ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோவில் போடல, நான் வந்து இன்ஸ்டாவில் மட்டும்தான் போடுறேன்னு. அவர் யூடியூப்பில் போட முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட்டில் இருக்கார். அதை போட்டு அவருடைய ப்ரொமோஷன், வீடியோ கேமராமேன் அனுப்புறது, கார் அனுப்புறது, ஆள் செட்டப் பண்ணுறது, பணம் கொடுக்குறது பூரா யார்? அந்த நிறுவனம். அதுக்குள்ளேயே நம்ம போகல. அது தொழிலில் அவங்க என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க. சார் உங்களை நான் பணம் போட்டு வளர்க்குறேன், உங்களால் நான் அறுவடை செய்யணும் தான் நினைப்பேன். அது வந்து இதே இல்லை, அது பின்னாடி எது வேணாலும் பண்ணுவேன். அப்போ வந்து என்னென்னா கேமராமேன் அனுப்புறது எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு பாலாவை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப்பு பிஜிஎம்லாம் போட்டு வயசான ஆளுகள் எல்லாம் காலில் விழுக வச்சு யதார்த்தமாக விழுகிறது வேறு. ஆனால் ஒரு நிமிஷம் இருக்குன்னா அந்த வீடியோவும் இருக்குது நம்மகிட்ட, செட்டப் பண்ண வீடியோவும் நம்மகிட்ட இருக்குது. நேற்று இந்த வீடியோ நம்பர் ஒரு நிமிஷம் இருக்குண்ணா, டக்குன்னு விழுந்துடாங்கன்னா அவர் வரும்போது டக்குன்னு விழுந்தோடனே அவர் தூக்கி விடுவார்னா, ஏன்னா அவர் அதை விரும்ப மாட்டார்னா, நீங்கள் வந்து ஒரு இதுக்கு தான், ஏன்னா அப்போ தான் 4 பேருக்கு ஏன்னா அவர் எவ்வளோ செய்கிறாரு பார்த்தீங்களா, புரியுதா? எவ்வளோ பேருக்கு செய்கிறாரு. ஏன்னா நம்ம அவரை ஒரு உற்சாகப்படுத்தினா தானே நம்ம 4 பேர் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ரீடேக் போட்டு அந்த வயசான ஆள் குப்பையில் கிடந்த ஆளை ஆட்டோ தரேன்னு சொல்லி கொண்டு வந்து காலில் விழுதுறேன். மக்கள் இப்போ ட்ரஸ்ட்டு சொன்னீங்க, அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஏழ்மை ட்ரஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பாலா உதவி. ட்ரஸ்ட்டுனா என்னங்க முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கி முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது. அவங்க கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க. ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க அவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அவங்களால எல்லாமே பண்ண முடியாது. வெளியிலையும் காசு வாங்க, அவங்க காசையும் வச்சு உதவி செய்வாங்க. ஐ மீன் இல்லைன்னா சில பேர் வந்து உதவி செய்கிறதே நோக்கமாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பணம் பத்தாது, வாங்கி இப்போ பெரிய ஆட்களை கூட்டு ப்ரமோஷன் பண்ணி நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லி அவருக்கு பணம் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. இதுதானே ட்ரஸ்ட்டு. இப்போ ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுன்ற பேரை வச்சுட்டு அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நான் காசு கொடுத்து நடத்துறீங்க. காசு கொடுத்தா? ஆமாம், இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இன்ஃப்ளூயன்ஸரே கிடையாது, சும்மா இருங்க. அவங்க வந்து அதாவது நம்ம எதுக்காக இதை பிரேக் பண்ணோம்னா, அவங்களோட இதில் அவங்களோட பப்ளிசிட்டியோ இல்லை அவனோட புகழை கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. தீய சக்திகள் அவங்க
பல இளைஞர்களை கொண்டு தெருவில் நிறுத்தியிருக்கான், பிச்சை எடுக்க விட்டுருக்கான், பலரை மருந்து கொடுத்து சாக வச்சிருக்கான். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி பணம் கொடுத்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துற அளவுக்கு மதிப்பு இருக்கிற ஒரு ஏழை ட்ரஸ்ட்டுக்கு தான் உதவி செஞ்சிருக்காரு. ஆமா, அதுக்கு தான் பாலா உதவி செஞ்சிருக்காரு. அதான் சொல்ல வரீங்க. ஆமா, சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி பணம் கொடுத்து அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பணமும் கொடுத்து அவார்டும் கொடுத்து. அது எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார், பொம்மை கடையில் வேலை பார்ப்பார், இந்த வேலைக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு சம்பளமும் கொடுக்குறாங்கன்றது அந்த முதலாளி யார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா குழந்தையா இருப்பாப்புல, குழந்தை மனமில் இருக்கக்கூடிய இளைஞனாக இருப்பாப்புல. பொம்மை கடையில் வேலை கொடுத்துருவாங்க. பொம்மைனா ரொம்ப பிடிக்கும், விளாண்டு ஓசியில் பொம்மை கொடுக்குறே பெருசு, இதை ஒரு வேலைன்னு சொல்லி நமக்கு சம்பளமும் கொடுக்குறாருன்னா யார் அவரு நான் பார்க்கணும் போல இருக்குன்ற மக்கள் மறுபடியும் வருவாங்க. ஆதாரம் இருக்கா பேசிட்டு நீங்கள் பாட்டு சொல்லுவேன், எல்லாத்தையும் தூக்கி போடுற தயாராகும் வந்த எண்டில் இருந்து. ஏன்னா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஆதாரத்தை எப்படி எடுத்தோன்னு. வடிவேல் படுத்திருக்காப்புல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிளகா பொடியை நாய்க்கு போட சொல்கிறாங்க. நாய்க்கு போட சொன்னால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஆரம்பித்து வந்து பாலா கவட்டை வரைக்கும் மிளகா பொடியை போட்டாங்க. இதுதான் இப்போ நம்ம ரிவர்ஸில் போனோம்னா இந்த மிளகா பொடி எங்கேருந்து போடப்பட்டிருக்கின்ற வரைக்கும் நம்ம டேட்டா எடுக்கிறோம். நம்ம சும்மா தான் போகிறோம், சரி ஒரு ஆம்புலன்ஸ் மேட்ரு எடுக்கலான்னு தான் போகிறோம். ஆனால் இது எண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வேண்டாம், அதை விட்டு. அதான் ஆம்புலன்ஸோடைய போனோம்னா அது இதே பொழப்பா போயிடும் நமக்கு டெய்லி. பொழப்பு இதே இதுதான் விரும்புகிறாங்க பல பேர் வந்து அதில் அறுவடை பண்ணலான்னு. இப்போ இன்னொரு வடிவேல் காமெடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு குப்பைத்தட்டி பக்கத்தில் உட்காந்துருப்பாப்புல, ஃபேமஸான காமெடி அது. அதில் ஒருத்தன் வந்து கொப்புன்னு ஒரு 4 இட்லியும் கட்டி சட்னியும் போட்டு போவான். கப்புன்னு வடிவேலே பசியில் இருப்பான், அவரே பசியில் இருப்பார். டப்புன்னு அந்த கப்புன்னு பிடிச்சிருவாப்புல, யாரா டேய் யாரா அது, இதெல்லாம் நல்லா இருக்கணும், 4 இட்லியும் கட்டி சட்னியும் வச்சு போயிருக்கேன்னு சொல்லி சாப்பிட போவார். டப்புன்னு ஒரு 4 பேர் வந்து பறிச்சு திம்பாங்க பாருங்க. டே யாரா நீங்கள், யாரா அண்ணே, நாங்கள்லாம் உங்கள் தம்பி என்ன அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பாலா வீடியோ போட்டோடனே நிறைய தம்பிகள் வந்துட்டாங்க. அந்த தம்பிகள்லாம் ஏன் வந்தாங்க? சட்னி சட்னியை பாலாட்ட இருந்து பிடிங்கிறதுக்கு. பாலா வச்சு போட்டால் ஓடும், புரியுதா? அதுக்கு வர கும்பல் அது ஒரு பக்கம் இறங்கிடுச்சு, திருவிழா மாதிரி ஆயிடுச்சுங்க. ஜேன்னு ஒருத்தன் இதை கேட்குறான், ஒருத்தன் அதை கேட்குறான், ஒருத்தன் திடீர்னு வர்றான் பத்திரிகையாளன்றான், என்னன்றான், ஒருத்தர் இது பண்ணுறான், அது பண்ணுறான். வேணாம் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம அதுக்கு நடத்தப்பட்ட ஷூட்டிங் என்ன, அதுக்கு யார் சொல்லி வீடியோ போட்டாங்க, யார் பேக்ரவுண்டு, அதை விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா இது வந்து பல கிளைகளாக பிரியும் போது நம்ம வந்து இப்போ வந்து எப்படின்னா இப்போ சேலம் 5 மூக்கில் நிற்பாங்க பாருங்க, 5 ரோடு பிரியும். அதில் பார்த்தீங்கன்னா காரில் வெளியூர்லேருந்து போகிறவன் எந்த பக்கம் இதுக்கு போன அந்த மலை இருக்கே, அது என்ன மலை சேலம் பக்கத்தில் ஏற்காடு போகிறவன் பூரா குழம்பு போயிடுவான் 5 மூக்கில். இந்த ரோட்டில் போகிறதா அந்த ரோட்டில் போகிறதா அவர் போகிறவன்லாம் கேட்பேன், ஏற்காடு எங்கே, நேராக போய் ரைட்டு அங்கே ஒரு 5 மூக்கு இருக்கும். சேலத்தில் இது ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எதுக்குள்ளே போகிறதுன்னு நம்மளை டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க. 5 இருக்குது, இப்போ எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ 1ல் போய் இந்த தெருவில் போய் நம்ம ஏற்காடோட முடிச்சிடுறோம். இந்த ஆம்புலன்ஸ் ஏற்காடு டூர் வந்தோம், ஏற்காடோட முடிக்கும். நம்ம சேலத்தை சுற்றி பார்க்கணும், 5 ரோட்லேயும் போகணும், இந்த பக்கம் ஒக்கனைகளும் போகணும்னா நம்ம போவோம்ப்பா, எல்லாம் ரெடியாக இருக்குது. போலீஸ் இப்போ நீங்களே 2 வீலர் வச்சுருக்க எல்லா தம்பிகளுக்கு தெரியும், தங்கைகளுக்கு தெரியும். என்னென்னா போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னோடனே போலீஸ் பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்சி புக் எடு அதானே கேட்பாங்க. இன்சூரன்ஸ் இருக்கான்னு, இன்சூரன்ஸ் இருக்கா, ஓகே. அப்போ ஆர்சி புக் இருந்தால் தான் இன்சூரன்ஸே போட முடியும். அதை விட்டுருவாங்க, சரி பாப்பா ஹெல்மெட் போட்டுக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு விட்டுருவாங்க. அப்போ இன்சூரன்ஸ் இல்லை என்னென்ன டப்ப எங்கே ஆர்சி புக்கை கேட்பாங்க. அடுத்து ஆர்சி புக்கை ஆர்சியோட பேப்பரை காமிச்ச உடனே அந்த நம்பரை பார்ப்பாங்க, இந்த வண்டி அந்த வண்டின்னு முதல்ல போலீஸ் பார்க்க வேண்டியது. டிராஃபிக் போலீஸார் வந்து பார்க்க போகிறது நம்பரும் ஆர்சி புக்கில் இருக்க நம்பர் 1 அதில் ஒரு அடித்தல் திருத்தல் இருந்தால் கூட தம்பி ஓரம் கேட்டு திருட்டு வண்டியா எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு பிடிச்சிடுவாங்க. எது 2 வீலரை காரை. அப்போ 2 வருஷமாக ஏன்னா பெயிண்ட் அடிச்சிட்டான்னா இப்போ ஸ்டிக்கர் காரணம் தப்பு பண்ணிட்டானா, முன்னாடி டிடின்றதை பெயிண்ட் அடிச்சிட்டான், தப்பு பண்ணிட்டான் பெயிண்ட்ரு. ஏன்னா பெயிண்டர் மேலே சில பெயிண்டர் மேலே இதெல்லாம் இருக்குது. பெயிண்டர்களோட சைக்காலஜி என்ன அப்படின்னா, நீங்கள் எதாக இருந்தாலும் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அவர்களும் படித்திருப்பாங்க, எம்ஏ வரைக்கும் அடித்த பெயிண்டர் இருக்காங்க. அவர்களுக்கு எழுதுனதை பார்த்து வரைஞ்சா பழகும்போது மனசில் உள்ளதை வரைஞ்சாலும் தப்பாக வரைஞ்சிருவாங்க, பேரை தப்பாக போட்டுருவாங்க. ரைட்டு, பெயிண்டர் தப்பாக போட்டாயா, விற்றவனும் தப்பாக விற்றுட்டான். அந்த இது காமெடி ஜனகராஜ் காமெடி சொல்ல, வந்தவளும் சரியில்லை வாச்சவளும் சரியில்லைன்ற மாதிரி. ஆம்புலன்ஸு காலாவதியான இரும்புக்கு போடுற ஆம்புலன்ஸு, அதுக்கு ஆர்சி புக்கு இருக்குது, எஃப்சி இல்லை, காலாவதி ஆயிடுச்சு, அதை குப்பையில் தான் போடணும். ஏன்னா ஆம்புலன்ஸ் 15 வருஷத்துக்கு மேலே இயங்கக்கூடாது. ஒரு 25 வருஷம் இயங்கிடுச்சு. அது எப்படி இயங்கிச்சுன்னு தெரியல. 30 வருஷம் இயங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கூட்டு போய் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. அதுக்கு வேற அதை கொடுக்கும்போது ஐசியூ வென்டிலேட்டரு அது இதுன்னு. ஆமாம், இங்கே பேட்டி கொடுக்குறது வந்து ஐசியூவோடையும். ஐசியூனா என்ன தெரியுமா, அது இன்டென்சிவ் கேர் யூனிட் ஆம்புலன்ஸ் எத்தனை லட்சம் தெரியுமா?
குப்பையில் கடந்த இரும்பை கொண்டு வச்சுக்கிட்டு ஐசியூ ஆம்புலன்ஸில் டாக்டர் வேணும். ஒரு மருத்துவமனையில் மட்டும்தான் ஐசியூ எல்லாமே ஆதாரம் இருக்குது. இந்த டிவியில் கொடுத்துருக்காப்புல, பேட்டி கொடுத்துருக்காப்புல. அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நீ மாற்றி பேசலாம் சாதா ஆம்புலன்ஸுன்னு. அதுக்கப்புறம் வந்து நாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸு, நரிக்கு ஒரு ஆம்புலன்ஸு தனித்தனியாக வச்சுக்காப்புல. அதை விட்டுருங்க. இப்போ இதில் ஐசியூ ஆம்புலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதில் உயிர் காக்கக்கூடிய எல்லா கருவியும் இருந்துச்சுன்னா அதை டாக்டர் தான் இயக்க முடியும். நர்ஸு வந்து சீனியர் நர்ஸ், அதுக்கு படித்தவர்கள் தான் இயக்க முடியும். அதனால வந்து இந்த ஐசியூ ஆம்புலன்ஸ்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் அரசில் பெரிய அரசாங்கமே 2 தான் வச்சுருக்கோம். வெண்டிலேட்டர் மட்டும் இதில் உதவி ரொம்ப 1 2 தான் வச்சுருக்கோம். இப்போ அப்போலோ அப்படின்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறையா டாக்டர்ஸு நர்சஸ் எல்லாம் இருப்பாங்க. டக்குன்னு ஒரு ஐசியூ ஆம்புலன்ஸ் தேவைப்படுதுன்னா யாராவது ஒரு டாக்டர் 40 டாக்டர் இருப்பாங்க, 30 டாக்டர் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஏற்றி விடுவாங்க. நீ ஐசியூ ஆம்புலன்ஸை புளிய மரத்துக்கு அடியில் நிறுத்தி டாக்டர் வந்து அதுக்குள்ளே படுத்துருப்பாங்களா 24 மணி நேரம்? யாராவது அடிப்பட்ட ஐசியூவில் வருவான்னு என்ன அர்த்தத்தில் அதை சொன்னீங்க? அது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி தெரியுமா? ஐசியூ ஆம்புலன்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? அது யார் வச்சிருக்க முடியும் தெரியுமா? அதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? இப்படி வந்து மக்களை வந்து தெரியாத அறியாத மக்களை ஏமாற்றி அவர்கள் மண்டையை கழுவி அவர்கள் வந்து கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, ஆமாம் ஆள் கொலை தான் பண்ணுவான். இந்தியாவில் கொலை நடக்கலையா? அதிமுககாரன் கொலை பண்ணலையா? திமுககாரன் இப்படி தான் வருவாங்க. இந்த குரூப் இருக்காங்க இல்லை, இதில் அடிமட்ட குரூப் இருக்கும்ல, பாவம் விவரம் தெரியாதவர்கள் இவரை முழுசாக நம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டாரு ஆதாரம் இருக்குது அப்படின்னா கொலை செய்ய தான் செய்வான். இந்தியாவில் கொலை நடக்கலையா? நல்லது செஞ்சானா இல்லையா? ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆகட்டுங்க, இந்த மாதிரி நடக்கலையா இந்தியாவில்? தமிழ்நாட்டில் நடக்கலையா? ஏன் அதிமுக ஆட்சியில் நடக்கலையா? திமுக ஆட்சியில் நடக்கலையா? காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலையா? பிஜேபி ஆட்சியில் நடக்கலையா? அவர் நல்லது செய்கிறாருங்க, பண்ணிட்டு போகிறாருங்க, நாங்கள் ஏற்றுக்குறோங்கன்னு வாங்கி இப்படி ஒரு மைண்ட் செட் உள்ள மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து இதை வந்து இப்படி பண்ணுவாங்க. இவர்கள்லாம் பொருட்டு கிடையாது. ஏனென்றால் அவர்கள், நாம் என்ன சொல்கிறோம், இவர்களை காண்பித்து ஒரு 10 பேரை காமிச்சு 10 லட்சம் பேர் ஏமாற்றப்படுவார்கள். சரிங்க. இவர்கள் 10 பேருக்கு உதவி செய்வதற்கு 10 லட்சம் பேர் ஏமாற்றப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையே நாசமாக போயிட்டுருக்கு. இது போக இவர்களையெல்லாம் திரட்டி பிற்காலத்தில் பெரிய விஷயத்தை பாலா செய்வார்கள் சொல்லல, பாலாவை செய்ய வைப்பார்கள். புரியுதா? அதோடைய தொடக்கம் தான் இது அப்படின்றது தான் நம்ம போட்டோம். இது இன்னும் லைவில் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நீ உங்கள் பாடு ஒரு பாடு பார்த்துங்க. அதான் சார், ஆதாரம் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. இதற்கு பின்னணியில் தொடர்பு வந்து யார் யார் இருக்கா அந்த ஆதாரத்தை மறுபடியும் கேட்டிங்கன்னா இது எங்களோட வேலை கிடையாது. நாங்கள் பாலா ஒரு தவறான இடத்துல சிக்கியிருக்கிறார், தப்பாக இருக்குது, எல்லாமே தப்பாக இருக்குன்னோம். நீ ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுனாங்க, ஆதாரத்தை கொடுத்தாச்சு. சரி, எனிவேஸ் இந்த விஷயத்தில் உள்ளே வந்தாச்சு சார், காலை வச்சாச்சு. எடுக்கும்போது சகதி இருக்கத்தான் செய்யும். என்னென்னா நம்ம தேடி பார்த்ததில் ஒரு சில விஷயங்கள் மேபி ஏதாவது சொல்லலாமா சார்? சொல்லுங்கள், தாராளமாக. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடாக ஒரு உயிர் காக்கிற வசதியாக தான் நடந்து போகிற ஒருத்தன்ட்ட வந்து பிரேக் இல்லாத வண்டியை கொடுத்து போய் சாவுங்கிற மாதிரி நடந்து அவன் பாட்டு போய் சேர்ந்துருப்பான். பிரேக் இல்லாத எத்தனை பேர் அடிபட்டானா, எத்தனை பேர் நாசமாக சார், இது உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் சார். அதனால் இது ரிஸ்க் இருக்க ஒரு விஷயம். இதற்குள்ளே பாலாவை ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம பாலாக்கே வேணா கூட அனுப்பி வச்சிடலாம். வேணா கூட கேட்டார்னா கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போ அந்த விஷயம் சார். அப்புறம் இந்த சேரிட்டி ஃபண்டை வந்து கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பெரிதளவில் கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க. பட் லோக்கல் என்ஜிஓ, ரிஜிஸ்டர் ஆகாத என்ஜிஓக்குள்ளே நிறைய விஷயங்கள் தவறுதலாக நடக்கிறது. அதற்கும் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கூட வைக்கலாம் சார். அதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடலாம். இதோட ஆந்திராவில் ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் தான், புரியுதா? அதை பற்றி தான் பெருசாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவன் இப்போ என்ன எங்கே இருக்கான் தெரியுமா? அதெல்லாம் விடுங்க, ஹெல்ப் பண்ணனா பண்ணலையா கேளுங்க. வாரி வாரி வழங்கினான்ல, அதே தான் பாலாவோட ஸ்டைலு. அதை பார்த்து தான் இந்த வீடியோலாம் எடுத்து பிஜிஎம்லாம் போட்டு பில்டப் கொடுத்தது. அவனை எங்கே நசுக்கணுமோ அதை பிடிச்சி நசுக்கி விட்டாங்க மத்திய அரசு. யார்? பிஜேபி கவர்மெண்ட். இப்போ அவன் ஆளே இல்லை. அவன் என்ன பண்ணான், இதே ஸ்டைலில் தான் வந்து ஒரு படம், அவனும் ஒரு படம் எடுத்தான். அது பெரிய பட்ஜெட்டு. ஆளா படம்னாலும் 2 கோடியா 3 கோடியா 4 கோடியா அவ்வளோதான். அது பெரிய பட்ஜெட்டில் படம்லாம் எடுத்து எல்லாம் எடுக்க விட்டுட்டு டோட்டலாக இவனுக்கு ஃபண்டிங் பண்ணவன் எல்லாத்தையும் அங்கே மேலிடத்துல ஐபி பிடிச்சிருச்சு. அவன் எவனுக்கும் 5000 ரூபா கொடுத்தா அதை இவன் பார்க்கவே இல்லை. வீடியோவில் பார்த்துட்டு கழிவுக்காரன்ட்டாங்க அவனை. புடனியில் ஒரே போடா போட்டு படத்தையும் முடக்கிட்டு அவனே ஆளை காணா யூடியூப்லேருந்து தூக்கிட்டு அவன் யாரோ 2 பிள்ளைங்களோட ஃபாரின் போயிட்டான். அவ்வளோதான், அவன் வாழ்க்கை முடிச்சு விட்டாங்க. இதை தான் கவர்மெண்ட், நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சும்மா லூஸு கிடையாது, வேடிக்கை பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையுமே. எல்லாமே இப்போ கூட யாரை வேணாலும் தூக்க முடியும். அவர்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எவன் பின்னாடி இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், இவங்க என்ன ரூட்டு போட்டு எங்கே வராங்க, என்ன இவங்க ஏன்னா நீங்கள் போகிற இடம் பூரா மிளகாப்பொடி போட்டே போகிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. உண்மையில் தினக்கூலியாக இருக்கக்கூடிய நாம தேடியதற்கே இவ்வளோ கிடைக்குதுன்னா
அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். உண்மையில் தினக்கூலி யார் அப்படிங்கிறத நாமளே கொடுத்தாச்சு. தினக்கூலியா கைக்கூலியா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இதை போட்டிருக்கோம். இன்னும் இதில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஐயோ மிளகாப்பொடியை பிடிச்சி போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் போகலாம். உண்மையான ஜேர்னலிஸ்ட்டு சார் உண்மையாக தேடி போனாங்கன்னா நேராக போய் அது ஈரோடில் போய் நிற்கும். ஆனால் அதையும் சொல்ல வேண்டாம், நம்ம ஈரோட நிறுத்திக்கும், ஈரோடு பஸ் ஸ்டாண்டோட நிறுத்திக்கும். நான் வந்து கம்பெனிகளுக்கெல்லாம் நம்ம ஐயா வேணாம் என்னை விட்டுருங்க. ஏன்னா நானும் தான் சொல்லிட்டேனே, இந்திய அரசியல்லேருந்து தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல அரசியல் தலைவர்களை போட்டாச்சு. ஒரு அரசியல் தலைவர் கூட சீமானை கூட விமர்சித்து வீடியோ போட்டிருக்கோம், அண்ணாமலையை போட்டிருக்கோம், ஒரு வரல. விஜய்க்கு அவ்வளோ தொண்டர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பேரை வச்சு இதைத்தான் நம்ம அந்நிய கைகூலின்னு சொல்லுவோம். இப்படி தான் இது நம்ம சாதாரணமாக யூடியூப் நடத்துகிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. இப்போ இவ்வளோ வீடியோ போடுறாங்க. நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எவ்வளோ வீடியோ போட்டுருக்காங்க. நீங்கள் போடுறீங்க சார். எவ்வளோ பேர் அசிங்கமான ட்விட்டரில் போய் போடுறாங்க. ஆனால் ஒரு ரியாக்ஷன் கிடையாது. விஜயை பற்றி போடுறாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை பற்றி போடுறாங்க, எதிர்கட்சி எடப்பாடியை பற்றி அசிங்கமாக போடுறாங்க. நம்ம விமர்சனம் பண்ணுவோம், நக்கல் பண்ணுவோம். அது விமர்சனத்தோடு அந்த ஐயாண்டி வந்து ஜேர்னலிசத்தில் ஒரு பாட்டு தான். ஸோ அது ஒரு கார்ட்டூன்லாம் அந்த காலத்தில் போடுவாங்க. இப்போ பேசுகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் வராமல் இவ்வளோ பேர் மாதிரி வர்றாங்க அப்படின்னா இதைத்தான் அரசுக்கு ஆபத்து. இவர்களை வைத்து தான் ஒரு அரசாங்கத்தையே கவிழ்த்து விடுவார்கள் அப்படின்றதுக்கு நேபாள் விஷயத்தை சொல்லி சொன்னோம். இவர்களும் அப்படித்தான்றதை பாலா தம்பி நிரூபிச்சிட்டாரு. மக்கள் பார்த்துக்குவாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன இப்போ நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? மக்கள் பார்த்துக்குவாங்கன்னா அப்போ நான் கையை காட்டினேன்னா மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு தானே அர்த்தம். இதை தான் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி அடுத்த இந்த நகர்வுக்கு தான் நீ போகிற. ஒன்று அவர் ஆதாரத்தை கொடுத்துருக்கணும், இல்லை அவர் ஆதாரத்தை கேட்டிருக்கணும். ரெண்டு இல்லாமல் மக்கள் பார்த்துக்குவாங்கன்னா ஒரு ஆள் செய்யறாங்கன்னா அதை விட்டுட்டு அவங்க செய்யறத பொறுத்து எல்லாம் உன்னை யாருன்னு கேட்கல. ஒரு நிமிஷம் அவரை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டனா சம்பாதிக்கிறனா நீ எப்படி நான் சம்பாதிச்சு போங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது பிரதர். எதுக்கு பிரதர் அவரை பத்தி பேசி ஏப்பா அவரை பத்தி பேசினா உலக அலைஞ்சிருமா? அவரை பத்தி என்ன பயமுறுத்த கேக்குறியா? இப்ப நீ த்ரெட்னிங் பண்ற கூப்பிடுறியா? இப்போ நீ நான் கால பேசிட்டு இது சார்ந்த வீடியோ போட்ட ஒரு நபரை இதை முன்பே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காப்ல ஒரு தம்பி. அந்த தம்பிய என்ன பண்ணி இருக்காங்களா? ஆமா, அதற்கான ஆடியோக்கள்லாம் கிடைச்சது. கொலை மிரட்டல் விடுத்தது அவங்க ஆதரவாளர்கள். கேஸ் போட்டுருவேன்னு மிரட்டியிருக்காங்க. அந்த பையன் கேஸ் போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை, நான் டேட்டாலாம் தரேன். போலி தானே அவனுக்கு தெரியும்ல. அவன் கண்டுபிடிச்சிருக்கான், ஏதோ பார்த்து ஒரு 1-2 எடுத்திருக்கான் அந்த பையன். ஆனால் அந்த பையன் எடுத்து வேற எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ அவன்கிட்ட போகவே கூடாது. அவன் பெரிய பெரிய டேட்டாலாம் வச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டம் அது. பட் அந்த பையனுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த பையன் என்னை தொடர்பு கொண்டு ப்ரோ இது மாதிரி எனக்கு மிரட்டல்கள்லாம் பல தம்பி அப்போ போட்டிருந்தா இந்த சனியை அப்பயே முடிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனை சொல்கிறேன், பாலாவை சொல்லலை. பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணி முடிச்சு. எனக்கு என்னன்னா எங்கெங்கே காசு வாங்கினா எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இதுதான் இருக்குது. எந்தெந்த கம்பெனியில் காசு வாங்கினா, யார் யார்கிட்ட ஸ்பான்சர் வாங்கினாங்க, எந்தெந்த டுபாக்கூர் ஆடில் சீட்டிங் பண்ணாங்க, எவன்ட்டெல்லாம் காசு வாங்கிட்டு சூதாட்ட ஆப் இது பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் அந்த தம்பி வச்சுருக்காப்புல. அவர் அப்பயே வச்சுருக்காப்புல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் நமக்கு தெரியுது, நம்ம வேறு ஆங்கிளில் போயிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அதான் அந்த மிரட்டல். அந்த தம்பி ரொம்ப பாவம். ஸோ நான் அந்த பையனை அதுக்கப்புறம் சொல்லி டோன்ட் வரி பிரதர் அப்படின்னு நம்ம டேக் கேர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ மிரட்டல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஷாக்கிங்காக. அப்போ பாருங்கள், இங்கே பார்த்தா பாவம் அப்பாவியாக இருக்காங்க, ஆளை வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஐயா, பாலாவை தாக்குவதோ பாலாவை எதுவும் பண்ணுறது நோக்கம் கிடையாது. பாலா தவறான பிடியில் சிக்கியிருக்கிறார். பாலா கேட்டால் ஊருக்கே ஓடி ஓடி உழைத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பாலாவுக்கு நாம் தேடிய வரையில் என்னென்னலாம் கிடைச்சது, என்னென்னலாம் கேள்விப்பட்டோம், பாலா தரப்புகள்லேருந்து என்னென்ன பதில்கள், அவர்களை சுற்றி சார்ந்து இருப்பவர்கள் என்னென்ன சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த கான்செப்டில் ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிடலாம். யார் தமிழன் துரோகத்தால் வீழ்ந்தான், அந்த மாதிரி இனமே துரோகத்தால் வீழ்ந்தன்னு இருக்கும். பாலாவும் துரோகத்தால் வீழ்ந்தார், நாமளும் துரோகத்தால் வீழ்ந்தோம். கூட இருக்கிறவங்களாம் என்னென்ன கேட்டு போய் என்னவா மாற்றி பேசினான்னு நமக்கு தெரியும். பாலா கூட இருந்துக்கிட்டு என்னென்ன மாற்றி பேசினா நமக்கு என்ன டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியும். இதோட முடிச்சிடலாம் சார். இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடித்து விடலாம், அந்த சாப்டரையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எமோஷனலை அறுவடை செய்யாதீர்கள், அது தவறான ஒரு உதாரணமாக அமைந்து விடும் என்பதற்கு பல உதாரணங்களை கொடுத்தாச்சு. நீங்கள் கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், இங்கிலீஷில் இருக்கு, அதையும் கொடுத்துருங்க. என்னன்னா எமோஷனலை எப்படி பணமாக்குறது அப்படின்னு சோஷியல் மீடியா ஸ்ட்ரக்சர் தான். அதை யார் உருவாக்குனாங்க, சைக்கலாஜிக்கலாக எப்படி உருவாக்குனாங்கன்றத அந்த வீடியோ இங்கிலீஷில் இருக்குது. ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் ஒரு நிமிஷம் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். அது 1 மணி நேரம் ஓடக்கூடியது. 1 நிமிஷம் நம்ம ஷார்ப்பாக கட் பண்ணி போடுறோம். அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சோஷியல் மீடியா செட்டப்பே எதற்காக இயங்குது, யாரை கவுத்துறதுக்கு இயங்குது, எப்படி குடும்பங்களை பிரிக்கிறது, எப்படி ஆணையும் பெண்ணையும் பிரித்து தனிமைப்படுத்தி அந்த தனிமையை வச்சு சோஷியல் மீடியாவில் அறுவடை பண்ணுது, எப்படிலாம் பணம் எடுக்குது கொடுக்குறன்றதை அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும். உங்கள் நல்லதுக்கு தான் அந்த வீடியோ போடுறோம், பார்த்துருங்க.
எங்களால் முடிந்தது, இந்த தினக்கூலிகளால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய நாங்கள் தயார். இந்த மக்களுக்காக, இந்த தமிழ் மக்களுக்காக நம்ம உதவி செய்வோம். சகோதர சகோதரிகளுக்காக நம்ம நிச்சயமாக அதை பின்பற்றுவதும் அவர்கள் விருப்பம். எல்லாரும் நம்ம இது பண்ண முடியாது. அதை நீங்கள் பார்த்துங்க. சரிங்க சார், நேரம் கொடுத்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோ நம்ம இயல்பா ஜாலியாக போயிடுவோம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். சோஷியல் மீடியாவுக்கு 3 முக்கிய குறிக்கோள்கள் இருக்குது. அந்த 3ம் இறுதியில ப்ரோஃபைட் அண்ட் லோஸ் ஸ்டேட்மெண்ட் தான் அடிப்படையா இருக்கு. குறிக்கோள் 1 உன்னை நிஜத்திலிருந்து விலக வைக்கிறது. அதுக்கு பதிலா உன் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு போலி உலகத்தை உனக்கு உருவாக்குது. அப்படி செய்தால் நீ வெளியில் போய் வாழ்வதற்கான மோட்டிவேஷன், காம்ப்ரமைஸ் பண்றது, நெகோஷியேட் பண்றது, சில நேரம் தியாகம் பண்றது அனைத்தையும் குறைக்க முடியும். குறிக்கோள் 2 உன்னை சிங்கிளாவும் தனிமையாவும் வைத்திருக்கிறது. ஏன்னா நீ அலோன் இருந்தா உன்னுடைய கவனத்தை அதிகபட்சமா பயன்படுத்திக்க முடியும் தான். குறிக்கோள் 3 உன்னிடமிருந்து எல்லா நேரமும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் வர வைக்கிறது. புத்தகம் கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் எமோஷன் தான் அதிக என்கேஜ்மெண்ட் உருவாக்கும். ஆங்கர், ஜெலசி மாதிரி எமோஷன்ஸ் வந்தா நீ அந்த பக்கத்துக்கு திரும்ப திரும்ப போவாய். ஆனா ஹாப்பியா லவ்விங்கா இருந்தா ரிவிசிட் பண்ற சான்ஸ் குறைவு. அதனால அவர்கள் உன்னை கோபப்பட வைக்கணும். அவர்களுக்கு உன்னிடம் இருந்து என்வி வரணும். அந்த என்வி மெக்கானிசம்லேயே சோஷியல் மீடியா ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டுள்ளது. லைக்ஸ், காமெண்ட்ஸ், கம்பேரிசன்ஸ் எல்லாமே அதற்காக. உன்னையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் மற்றவர்களையும் ஒப்பிட வைக்கிறது. இதுக்கு பேர் ரிலேட்டிவ் பொசிஷனிங். எத்தனை லைக்ஸ், எத்தனை வியூஸ், இதெல்லாம் ஓப்பனா காட்டுறாங்க. உனக்கு எப்போதும் நான் மற்றவரை விட குறைவா இருக்கேனோ அப்படி ஒரு உணர்வை கொடுக்கிறது. உதாரணத்துக்கு யூடியூப் சமீபத்தில் டிஸ்லைக் விருப்பத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிஸ்லைக்ஸ் பிஸ்னஸ்க்கு கேடு, லைக்ஸ் மட்டும் பிஸ்னஸ்க்கு நல்லது. அவங்க நம்ம கவனத்தையே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுதான் அவர்கள் செய்கிறது. அந்த அல்கோரிதம் என்ன சொல்றது என்றால், நம்ம கவனத்தை நல்ல மனசோட இருக்கிறவங்களுக்கு இல்ல, ஓவரா ரியாக்ட் பண்றவங்களுக்கு, பைத்தியம் மாதிரி கோபத்துல நடக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்று. அதனாலதான் இப்படி பைத்தியமா கோபமா நடக்கிறவங்களுக்கு அதிக கவனம் கிடைக்குது. ஆனா நல்ல மனசோட சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு குறைவாதான் கவனம் கிடைக்குது.